ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அமானுஷ்ய நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. நடப்பது. வயலில் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார் வேலுச்சாமி. உழவு மாடுகள் இரண்டும் உக்கிரமான வெயிலில் சேற்று வயலில் ஏரை இழுத்து கொண்டு நடந்து நடந்து சற்றே களைத்து போயிருந்தன. அதிகாலை 7:30 மணிக்கு உழவு மாடுகளுடன் சேற்று வயலில் இறங்கியவர் வேலுச்சாமி. மணி 12:30 தாண்டியிருந்தது. அடிக்கடி வானத்தை கண்களை சுருக்கி அண்ணாந்து பார்த்தார். கையில் கடிகாரம் கட்டியிருக்காவிட்டாலும் கூட வேலுச்சாமியால் நேரத்தை மிக சரியாக கணிக்க முடியும். வயலை ஒட்டி இருக்கும் தூக்கணாங்குருவி ஆற்றங்கரையில் கிளை விரித்து நிற்கும் கருவேல மரத்திற்கு மேலே சூரியன் வருகிற பொழுதுதான் மத்தியானம் 1 மணி. கருவேல மரத்தை தாண்டி மேற்கு திசையில் செடி கொடிகளுக்கு முள் மரங்களும் நிறைந்த முயல் கரடுக்கு மேலே சூரியன் வந்துவிட்டால் பிற்பகல் 2 மணி. முயல் கரட்டை தாண்டி ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகளால் 2 உயரமான பனைமரங்கள். அந்த பனைமரங்களுக்கு மேலே சூரியன் வந்துவிட்டால் பிற்பகல் 3 மணி. இப்படி தினமும் சூரியன் வானத்தில் நகர்வதை வைத்தே தனக்குள் நேரத்தை கணக்கிட்டுக் கொள்ளுவார் வேலுச்சாமி. இப்பொழுது சூரியன் மிக சரியாக தூக்கணாங்குருவி ஆற்றங்கரையில் நின்றிருந்த கருவேல மரத்திற்கு மேலே வந்திருந்தது. மதியானம் 1 மணி ஆகிவிட்டது. இனியும் சேற்று வயலில் நிற்க முடியாது. மாடுகள் ஏற்கனவே களைத்து போய்விட்டன. கரையேற வேண்டியதுதான். சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மாடுகளுக்கும் தண்ணீர் காட்டி வைக்கோல் வைத்துவிட்டு மறுபடியும் 3 மணிக்கு மேல் வயலில் இறங்கலாம். மனதினுள் நினைத்து கொண்ட கணமே ஏற்கலப்பையை இழுத்தபடி தடுமாறி தடுமாறி போய்க் கொண்டிருந்த உழவு மாடுகளின் மூக்கணாங்கயிற்றை பற்றி இழுத்து நிறுத்த முயன்ற பொழுதுதான் அந்த சத்தம் கேட்டது. கடார் கடார் கணீர் கடக் கடக் கடார். வேலுச்சாமி திக்கென்று நிமிர்ந்தார். சத்தம் சேற்று வயலுக்குள் இருந்துதான் வந்தது. ஏற்கலப்பையே உடைந்து போகிற அளவிற்கு ஏற்கலப்பை எதன் மீதோ இடித்துக்கொண்டு மேற்கொண்டு நகர முடியாமல் நின்றது. கடினமான கூர்மையான அழுத்தமான ஏற்கலப்பை தான் என்றாலும் கூட அதன் மீது இடித்தபடி அதை நகரவிடாமல் தடுத்த பொருள் ஏற்கலப்பையை விட கனமான பொருள். அதனால்தான் அப்படி ஒரு சத்தம். வேலுச்சாமி குனிந்தார். அவர் கையில் இருந்த கயிற்றின் பிடி விடுவிக்கப்பட்டிருந்ததால் உழவு மாடுகள் இரண்டும் மறுபடியும் நடக்க முயல ஏற்கலப்பையே முறிந்து போகிற அளவிற்கு அந்த சத்தம் கேட்டது. டர் கடார் கடார். வேலுச்சாமி அப்படியே சேற்று வயலுக்குள் மண்டியிட்டு அமர்ந்தார். இரு கைகளாலும் ஏற்கலப்பையை சுற்றி சேற்று வயலுக்குள் துளாவினார். ஏற்கலப்பையை நகர விடாதபடி தடுத்த அந்த பொருள் கையில் அகப்பட்டது. வேலுச்சாமி சுறுசுறுப்பானார். உடனடியாக உழவு மாடுகள் இரண்டையும் ஏற்கலப்பையில் இருந்தது விடுவித்து வரப்பில் ஏற்றி அருகாமையில் இருந்த புதர் பகுதியை நோக்கி விரட்டி அடித்தார். அக்கம் பக்கத்து வயல்கள் பக்கமாய் பார்வையை வீசினார். யாரும் இல்லை. எல்லோரும் மதியான சாப்பாட்டிற்காக கரையேறி இருந்தார்கள். யாருமே இல்லை. ஒரு காக்கா குருவியை கூட காண முடியவில்லை. வெயிலின் உக்கிரம் தாங்க முடியாமல் மரக்கிளைக்குள் பதுங்கி இருந்தன. சேற்று வயலில் அகப்பட்ட பொருள் ஒரு இரும்பு பெட்டி. கண்ணங்கரையில் என்று துருப்பிடித்த கனமான இரும்பு பெட்டி. அங்கே இங்கே நகர்த்த முடியவில்லை. தாம்பு கயிறு கட்டிதான் இழுக்க வேண்டியிருந்தது. மெதுவாய் பற்களை கடித்தபடி மூச்சை தம் கட்டி வரப்பை நோக்கி இழுத்தார். சந்தேகமே இல்லை. பெட்டிக்குள் இருப்பது புதையல்தான். தங்கமோ வைரமோ தான் இருக்கிறது. யாரோ எப்பொழுதோ எந்த காலத்திலோ புதைத்து வைத்த புதையல் இப்பொழுது என் கையில் அகப்பட்டிருக்கிறது. இதை வெளியில சொன்னா பிரச்சனை. மற்றவங்களுக்கு தெரிஞ்சா பங்கு பிரிக்க வேண்டியிருக்கும். போலீஸுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாமே போயிடும். ஆரை தாசில்தார்னு வர வச்சிருவாங்க. தொல்பொருள் துறையினர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமா, இன்னும் ஏதாவது கிடைக்குமான்னு ஒட்டுமொத்த நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிலமும் போய் புதையலும் போய் வெறுங்கையோட நிக்க வேண்டியதுதான். வேலுச்சாமிக்கு 3 பிள்ளைகள், 2 பெண்கள், 1 ஆண். மூத்தவள் ஜோதி 10ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்காமல் வீட்டிலேயே இருக்கிறாள். அடுத்தவள் வாணி, கடைக்குட்டி யுகேந்திரன். இருவரும் கல்லூரியில் படிக்கிறார்கள். கல்லூரி விடுதியில் தங்கியிருக்கிறார்கள். மாதம் ஒரு முறை வீட்டிற்கு வருவார்கள். வேலுச்சாமியின் மனைவி இதய நோயாளி. வேலுச்சாமியின் உழைப்பையும் இந்த விளைநிலத்தையும் நம்பித்தான் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. பெண்கள் இருவரையும் நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என வேலுச்சாமி கவலைப்படாத நாளே கிடையாது. இதோ இப்பொழுதுதான் அதற்கு விடியல் கிடைத்திருக்கிறது. வேலுச்சாமியின் கஷ்டத்தையும் கவலையையும் வேதனையும் அறிந்து கடவுள்தான் இப்படி வழிகாட்டி இருக்கிறார். அதிர்ஷ்டம் தானாய் தேடி வந்திருக்கிறது. அந்த இரும்பு பெட்டியை மெதுவாய் வரப்பின் மீது ஏற்றி அந்த பக்கம் இருந்த வாய்க்காலுக்குள் கொண்டு வந்து விட்டார். உடம்பு முழுவதும் வியர்வையில் நனைந்து போனது. வாய்க்காலின் இரு புறமும் அடர்த்தியான கோரை புதர் மண்டி கிடக்க நடுவில் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது தண்ணீர். தண்ணீரை இரு கைகளாலும் அள்ளி அள்ளி இரும்பு பெட்டி மீது ஊற்றி அலசினார்.
பெட்டி வெளிப்பக்கமாய் தாளிடப்பட்டு ஒரு வெண்கல பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது. துருப்பிடிக்காமல் பளிச்சென இருந்தது. ஆச்சரியம் தந்தது. அருகில் கிடந்த ஒரு பாறை தண்டை எடுத்து பூட்டில் ஓங்கி அடித்தார். முதல் அடிக்கு அசைந்து கொடுக்க பிடிவாதம் பிடித்த வெண்கல பூட்டு இரண்டாவது அடியில் பிளக் என திறந்து கொண்டது. பூட்டை தனியே உருவினார். தாழ்பால் விலக்கி இரும்பு பெட்டியின் மூடியை திறந்தார். உள்ளே பகுதி 2 நடந்தது. உச்சிமலை அழகான மலை கிராமம். வளமான செழிப்பான கிராமம். 5-6 வருடங்களுக்கு முன்பு வரை குறுநில மன்னன் ஒருவனின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசமாக திகழ்ந்தது. எப்பொழுது வெள்ளையர்கள் நம் மண்ணில் அடியெடுத்து வைத்தார்களோ அப்பொழுதே உச்சிமலை கிராமமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் போய்விட்டது. குறுநில மன்னனின் வழி வம்சமே பூண்டோடு அழிந்துவிட்டது. மலை மீது கம்பீரமாய் வீற்றிருந்த அரண்மனையும் இடித்து தரமட்டமாகிவிட்டது. நுணுக்கமாய் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த அரண்மனையின் கருங்கல் தூண்கள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடக்கிற பரிதாபமான காட்சியை பார்க்கும் பொழுது கலங்காத கண்களே இருக்க முடியாது. வெள்ளையர்கள் கொடூரமானவர்கள். அடிப்பணிந்தால் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டால் அள்ளி கொடுப்பார்கள். எதிர்த்தால் அவ்வளவுதான், தரைமட்டமாக்கி விடுவார்கள். இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவார்கள். பிழைப்பு தேடி வந்த நயவஞ்சக நரிகள். நம்மிடம் இல்லாத ஒற்றுமையை பலவீனமாக பயன்படுத்தி முழு தேசத்தையும் முற்றுகையிட்டு இங்கே இருக்கும் வளங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருந்தார்கள். உச்சிமலையை ஆண்ட குறுநில மன்னன் வீரமானவன், தன்மானமிக்கவன், தலை வணங்காதவன், யாருக்கும் கட்டுப்படாதவன். இது ஏன் நாடு, ஏன் தேசம், ஏன் மண்ணு? பிழைக்க வந்த நாய்களுக்கு நான் கப்பம் கட்டணுமா? இது என்ன வேடிக்கை, இது என்ன கொடுமை? என் தலை தரையில விழுந்தாலும் என் உயிர் காத்துல கரைஞ்சாலும் நான் ஒருபோது வெள்ளையர்களுக்கு கட்டுப்பட மாட்டேன். கை கட்டி நிக்க மாட்டேன், அடிமையாகி மாட்டேன் என இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது சரித்திரம் என்னை கேலி பேசிவிடக்கூடாது. வெள்ளையனுக்கு அடிபணிந்தவர்களின் வரிசையில் என் பெயரும் இடம்பெற்றுவிடக்கூடாது என வீர முழக்கமிட்டவன். அத்தனையே அதனாலேயே வெள்ளையர்களிடம் வதைப்பட்டு வஞ்சமாக உயிரை இழந்தவன் மன்னன் மடிந்து விட்டான். மகுடம் சரிந்து விட்டது. அரண்மனை சரித்திர சாட்சியாகிவிடக்கூடாது என்பதற்காகவே அதை இடித்து நொறுக்கி மண்ணோடு மண்ணாக்கி விட்டார்கள் வெள்ளையர்கள். அரண்மனையின் வளங்கள் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள் அபகரிக்கப்பட்டு கப்பல் மூலம் ஆங்கில தேசத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. மதுரை, புதுக்கோட்டை பகுதிகளை நிர்வாகம் பண்ணிய துறைமார்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. உச்சிமலையின் தேனும் தினையும் கம்பும் கேழ்வரகும் கிராம்பும் ஏலமும் துறைமார்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மூட்டை மூட்டையாய் அள்ளி போவார்கள். குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டாலே மக்கள் பயந்து நடுக ஆரம்பித்து விடுவார்கள். சாப்பாட்டிற்காக வைத்திருக்க தானியங்களை கூட மண்ணுக்குள் புதைத்து விடுவார்கள். துறைமார்கள் உச்சிமலையை விட்டு வெளியேறி பிறகுதான் அவை வெளியே வரும். சுதந்திரம் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது கிடைக்குமோ என மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த வெள்ளைக்கார வெள்ளை கொள்ளை கூட்டம் நம் மண்ணை விட்டு வெளியேறும் உற்சாகமான தருணத்திற்காக காத்திருந்தார்கள். சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். இருட்டறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். ஆனால் சுதந்திர தாகம் தணியவில்லை. ஒரு பக்கம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருந்தது. உச்சிமலையின் தற்பொழுதைய ஒரே ஆறுதல் அங்கிருக்கும் நாட்டியராசா ஆலயம். நாடு அமைக்கப்பட்டு கிடந்த பொழுது, அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நாட்டியராசா ஆலயத்தில் தினமும் 5 கால பூஜை நடந்து கொண்டிருந்தது. மலையை வழி வழியாய் ஆண்ட மன்னர்கள் நாட்டியராசா ஆலயத்திற்கு ஏராளமான விளைநிலங்களை எழுதி வைத்திருந்தனர். ஆலயத்தை ஒட்டி ஒரு தனி வீட்டில் சிவாச்சாரியார் ஒருவர் இருந்தார். நாட்டியராசா ஆலயத்திற்கு 5 காலமும் பூஜை செய்வது அவர்தான். தியாகேசன் சிவாச்சாரியார் என்றால் உச்சிமலையில் வசிக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் நிகராய் கையெடுத்து கும்பிடுவார்கள். தெய்வம்சம் நிறைந்தவர். தியாகேச சிவாச்சாரியாரின் வார்த்தைகளுக்கு உச்சிமலையின் அத்தனை மதிப்பு மரியாதை. தியாகேச சிவாச்சாரியாருக்கு திடகாத்திரமான தோற்றம். பஞ்சகச்சம் வேஷ்டி கட்டி இடுப்பில் நாட்டியராசா ஆலயத்தின் சாவி கொத்தை சொருகி வைத்திருப்பார். வெற்று மார்பில் பூணூலும் ஏராளமான ருத்ராட்ச மாலைகளும் ஸ்படிக மாலைகளும் அணிந்திருப்பார். கேசத்தை அள்ளி முடிந்து தேகம் முழுவதும் விபூதி பூசி நெற்றியில் குங்கும திலகம் பூசி இருப்பார். முகத்தில் சாந்தம் வலியும், கண்களில் கருணை பொங்கும். கூடவே ஏதோ ஒருவித ஒளி சுடர்விடும். தியாகேசன் சிவாச்சாரியாரின் கண்களை யாராலும் நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது. கொடிய வியாதி உடையவர்கள் எல்லாம் தியாகேசன் சிவாச்சாரியின் கையினால் விபூதி வாங்கி பூசிக்கொள்ள வரிசை கட்டி நிற்பார்கள். தியாகேசன் சிவாச்சாரியாரின் கரங்களுக்கு அத்தனை மகிமை. நாட்டியராசா ஆலயத்திற்கு சேவை புரிவதை பெரும் பாக்கியமாகவே கருதினார் தியாகேசன். அவர் வீட்டில் இருப்பதை விட ஆலயத்தில் இருக்கும் நேரம்தான் அதிகம். அவரது மனைவி உமையாம்பிகை, ஒரே செல்ல மகள் வகுலாதேவி. வகுலாதேவி அழகிலும் அறிவிலும் சிறந்தவள். வேதங்கள் பல கற்று தேர்ந்தவள்.
ஒரு திறமையான குருவிடம் முறைப்படி நாட்டியம் கற்றவள். நாட்டியராச ஆலயத்தில் தன்னுடைய நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டும் என்பது அவளுடைய வெகுநாள் ஆசை. வகுலாதேவி திருவெம்பாவை பாடினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அத்தனை இனிமையான குரல், தேமதுர குரல். காலத்தில் ஒரு நல்லவன் கையில் வகுலாதேவியை பிடித்து கொடுத்து விட்டால் போதும். இதுதான் சிவாச்சாரியானின் தற்பொழுதைய கவலையே. நாட்டியராசி ஆலத்தில் எல்லா சாமிகளுக்கும் தனித்தனியே சன்னதி இருந்தது. மூலவராக கற்ப கிரகத்தில் நாட்டிய கோலத்தில் காட்சியளித்தார் நடராஜர். 1.5 அடி உயர நடராஜர் சாமி முழுக்க முழுக்க சுத்தமான மரகதத்தினால் உருவாக்கப்பட்டவர். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னன் ஒருவன் தான் அந்த மரகத நடராஜரை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். அது விலைமதிப்பே இல்லாத மரகத நடராஜர் என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை வெளியே தெரியாத அளவிற்கு காப்பாற்றி வந்தார் சிவாச்சாரியார். மரகத நடராஜருக்கு தினமும் சந்தன பூச்சி அலங்காரம்தான். முக்கியமான விசேஷ நாட்களில் தான் அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகம் செய்யப்படுகிற பால் சுத்தமான பச்சை வண்ணமாக மாறுவது அதிசயமோ அதிசயம். அந்த பாலை பருகினால் தீராத வியாதியெல்லாம் தீர்ந்து போகும். இன்னொரு சன்னதியில் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கமும், இடப்புற சன்னதியில் கல் விக்கிரகமாக மங்கள நாயகி அம்மனும் காட்சியளித்தனர். சுற்று பிரகாரங்களிலும் நிறைய சன்னதிகள். சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, குபேர பைரவர், நாகக்கன்னிகை, சனீஸ்வரர், சந்திரன், சூரியன், வெண்ணெய்க்கட்டி விநாயகர், மாம்பழ முருகன் என ஒவ்வொரு சாமியும் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருந்தனர். சின்னமும் பெரியதுமாய் 3 சுற்று பிரகாரங்கள். கோவிலுக்குள்ளே சுனை, நந்தவனம், ஆயிரங்கால் மண்டபம், சிற்ப மண்டபம் எல்லாமே உண்டு. ஷயாரட்சை பூஜை பண்ணுவதற்காக நாட்டியராஜா ஆலயத்திற்குள் நுழைந்தார் சிவாச்சாரியார். கிரீச்! பிரம்மாண்டமான நுழைவாயில் கதவை தள்ளிய பொழுது மேலே பதுங்கியிருந்த மணிப்புறாக்களும் மாடப்புறாக்களும் படபடவென பறந்தன. எங்கிருந்தோ பறந்து வந்து சிவாச்சாரியாரின் காலடியில் விழுந்தது ஒரு ஓலை நறுக்கு. சிவாச்சாரியார் கீழே குனிந்தார். ஓலை நறுக்கை கையில் எடுத்தார். ஓலை நறுக்கில் எழுதப்பட்டிருந்த வாசகம் அவருடைய தேகத்தை நடுங்க வைத்தது. பகுதி 3. நடப்பது. இரும்பு பெட்டியின் தாழ்பால் விலக்கி மூடியை திறந்தார் வேலுச்சாமி. உள்ளே செவ்வக வடிவிலான கருங்கல் பாறை தொண்டு இரும்பு பெட்டியின் உட்புறத்தை அடைத்தபடி அடைக்கப்பட்டிருந்தது. இது என்ன? தங்கமா, வைரமா, வைடூரியமா? இதை போய் இரும்பு பெட்டியில் அடைச்சது பெரிய பூட்டெல்லாம் போட்டு பூட்டி சேர்த்து வயலுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. சே! ஏமாற்றம் கண்களை கவ்வியது. வேலை செய்த களைப்பும் பசியும் வேறு சேர்ந்து கொண்டு எரிச்சலை கிளப்பியது. அந்த கருங்கல் பாறை துண்டை தொட்டு தடவி பார்த்தார். கல்லுதான், மஞ்சளும் வெள்ளையும் கலந்த கருங்கல் பாறை. சொரசொரப்பான பாறையை இரும்பு பெட்டிக்குள் வைக்கிற அளவுக்கு செவ்வக வடிவில வெட்டியிருந்தார்கள். ஒருவேளை இந்த பாறைக்கல் ஏதாவது மாயக்கல்லோ, மந்திரக்கல்லோ, சாமி கல்லோ, இல்ல கிரானைட் மாதிரி ஏதாவது விலையுயர்ந்த கல்லோ? வேலுச்சாமிக்குள் ஆயிரம் வினாக்கள். இரும்பு பெட்டியை விட்டு அந்த செவ்வக வடிவ பாறை கல் துண்டை வெளியில் எடுத்தார். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு இரு கைகளாலும் தூக்கி சேரும் சகதியுமான வரப்பில் வைத்தார். இப்பொழுது கல்லின் இன்னொரு பகுதியை பார்க்க முடிந்தது. பாறைக்கல் துண்டின் இன்னொரு பக்கம் ஓவியம் ஒன்று கல்வெட்டு போல செதுக்கப்பட்டிருந்தது. நடராஜசாமியின் ஓவியம்தான் அது. ஒரு காலை தூக்கி கொண்டு நடனமாடுகிற நடராஜசாமியின் ஓவியம் முழுவதும் பச்சை வண்ண மூலிகைச்சாறு பூசப்பட்டிருந்தது. கல்வெட்டு ஓவியத்தில் நடராஜர் சாமி பச்சை வண்ணமாகத்தான் தெரிந்தார். கற்சிலை கூட இல்ல, சாதாரண கல்வெட்டு ஓவியம். இதை போய் இத்தனை பத்திரமா இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சது யாரா இருக்கும்? கல்வெட்டு ஓவியத்தை வெறித்து பார்த்தார். நடராஜசாமி ஓவியத்தின் கீழே சிறிய அளவில் நாகப்பாம்பின் கல்வெட்டு, பக்கமாய் சிவலிங்கம் ஒன்று, அதையொட்டி 5 இதழ்களுடன் கூடிய ஒரு பூவின் ஓவியம். எல்லாமே கல்வெட்டுகளாய் செதுக்கப்பட்டிருந்தது. வேலுச்சாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. இரும்பு பெட்டிக்குள்ள வேற ஏதாவது இருக்குதா என ஆராய்ந்தார். 5 ஓலை நெருக்குகள், அதில் கிறுக்கலாய் எழுத்துகள். ஓலை நெருக்கை பூச்சியோ கரையான்களோ அரிக்காமல் இருக்க மூலிகைச்சாறு பூசப்பட்டிருந்தது. 5 ஓலை நெருக்குகளும் ஒரு அழுத்தமான காட்டுச் செடியின் ஆணிவேர் கொடியில் கோர்க்கப்பட்டிருந்தது. இரும்பு பெட்டியின் உட்புறம் அடிப்பகுதி முழுவதும் பச்சிலை பொடிகள் பரப்பப்பட்டிருந்தது. அதன் மீது ஓலை நெருக்குகளை வைத்து அதற்கும் மேலே செவ்வக வடிவ பாறை கல் துண்டு வைக்கப்பட்டிருந்தது. ஓலை நெருக்குகளை புரட்டி புரட்டி பார்த்தார். அரையும் குறையுமாய் கண்களுக்கு தெரிந்தன எழுத்துக்கள். வெயில் கண்களை மறைக்கவே வாசிக்கவும் முடியவில்லை. கல் வேண்டுமானால் சாதாரண பாறையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஓலை நெருக்கு அப்படி கிடையாது. என்னமோ ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு. அது ரகசியமாவும் இருக்கலாம், அதிசயமாவும் இருக்கலாம். இந்த பாறை துண்டு கல்லுல செதுக்கப்பட்டிருக்கிற ஓவியத்துக்கும் ஓலை நெருக்குக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா, சத்தியமா ஏதோ உன்னதமான ஒரு விஷயம் இதுல மறைஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்?
ஓலை நெருக்குல எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டா போதும், உண்மைய வெளியில கொண்டு வந்துடலாம். ஊர்ல அந்த காலத்து மனுஷங்க யாராவது இருந்தா ஓலை நெருக்குகளை காட்டி விசாரிக்கலாம். அப்போ யாரும் இல்லையே. ஒரே ஒருவர் இருக்காரு, பொற்கொல்லர் பூரணபதி. அவருக்கு வயசு 78. கண் பார்வையும் போயிடுச்சு. இப்பவே எப்போவோன்னு மூச்சை இழுத்துக்கிட்டு படுக்கையில கிடக்காரு. வேற யாராவது இருக்காங்களா? யோசித்துதான் தேட வேண்டும். முதல்ல இந்த ஓலை நெருக்குகளை பத்திரப்படுத்துவோம். ஓலை நெருக்குகளை அழகாய் அடுக்கி இடுப்பு பகுதிக்குள் பத்திரமாய் சொருகி கொண்டார். ஓலை நெருக்குகள் வெளியே தெரியாத விதமாய் வேஷ்டியின் மேல் பகுதி முனையினால் மறைத்து கொண்டார். இரும்பு பெட்டியையும் கல்வெட்டு ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருக்கிற பாறை துண்டையும் என்ன பண்ணுவது என பரபரப்பென யோசித்தார். வயற்காட்டிற்குள் ஆழமான நீரோடை உண்டு. இத்தனை வயசு வர நீரோட வத்தி ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. சுற்றுப்புறத்துல இருந்த வயல்களுக்கெல்லாம் அந்த நீரோட தான் அமுத சுரப்பி. அங்க ஓடுற ஆறும் வாய்க்காலும் கூட கோடையில வறண்டுரும். ஆனா நீரோட வற்றவே வற்றாது. நீரோடையோட அடிப்பகுதியில இயற்கையாவே நீரூற்று இருக்கிறதாவும், அருகாமையில் இருக்கிற உச்சி மலைக்கும் நீரோடைக்கும் இடையே நிலவழியா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதாவும் ஜனங்கள் யோசிச்சு கொள்வதை வேலுச்சாமியும் கேட்டிருக்கிறார். காலியான இரும்பு பெட்டிய வரப்பிலையோ வயல்லையோ போட்டுட்டு போனா பிரச்சனை. யார் கண்ணிலையாவது பட்டா அவ்வளவுதான். வேலுச்சாமி புதையல் எடுத்துட்டான்னு பொருளைய கிளப்பிடும். போலீஸுக்கு செய்தி போனா தொலைஞ்சாரு. கிண்டி கிளறி கிளங்கெடுத்துடுவாங்க. தேனை எடுக்காமலே தேனீகள்கிட்ட கொட்டுப்பட்ட கதையாகிடும். காலியான இரும்பு பெட்டியை மறைக்க நீரோட தான் சரியான இடமாக்கப்பட்டது. இரும்பு பெட்டியை இரு கைகளாலும் தூக்கினார். கனம் குறைந்து லேசாகத்தான் இருந்தது. கைகளில் இரும்பு பெட்டியை ஏந்தியபடி நீரோடைக்குள் முழங்கால் தண்ணீர் அளவுக்கு நடந்து தண்ணீருக்குள் போட்டு கைகளால் அழுத்தி மூழ்கடித்தார். தண்ணீருக்கு மேலே நீர் குமிழிகள் முட்டையிடுவதை சில கண்கள் பார்த்துவிட்டு விறுவிறுவென வரப்பிற்கு வந்தார். இதை இங்கேயே போடக்கூடாது, இதையும் அப்புறப்படுத்திடணும். கல்வெட்டா நடராஜர் ஓவியம் வரையப்பட்டிருந்த செவ்வக வடிவ பாறை துண்டையும் மெதுவாய் புரட்டத் தொடங்கினார். எப்படியோ வரப்பை கடந்து வயலை தாண்டி ஊருக்குள் செல்கிற பாதையோரம் நகர்த்தி கொண்டு வந்து விட்டார். பாதையின் மேற்கு திசையில் ஊர், கிழக்கு திசையில் உச்சிமலை. பாதையோட இரு பக்கமும் சிதறி கிடக்கிற பாறை துண்டங்கள். சற்று உற்று பார்த்தால் போதும், எல்லா வடிவங்களிலும் பாறை துண்டங்கள் அகப்படும். அந்த பாறை துண்டங்களோடு இதையும் போட்டுடலாம். பாறையோடு பாறையா கிடக்கட்டும், யாருக்கும் சந்தேகம் வராது. உருட்டி வந்த செவ்வக வடிவ பாறை துண்டை பாதையோரம் கொண்டு வந்து சேர்ப்பதற்குள் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. பேயாய் பசித்தது. வியர்வையில் தேகம் குளித்திருந்தது. செவ்வக வடிவ பாறை துண்டை பாதையோரம் விட்டுவிட்டு நிமிர்ந்தார். மேற்கு திசையில் இருந்து புழுதியை கிளப்பியபடி ஒரு ஜீப் வந்து கொண்டிருந்தது. வேலுச்சாமிக்கு பக்கமாய் வந்ததும் சட்டென நின்றது. பகுதி 4 நடந்தது. எங்கிருந்தோ பறந்து வந்து கீழே விழுந்த ஓலை நெருக்கை குனிந்து கையில் எடுத்தார் சிவாச்சாரியார். ஓலை நெருக்கில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை கண்கள் அவசரமாய் வாசித்தது. தேகம் வெட வெடவென நடுங்கியது. வெள்ளையன் வரப்போறான், கொள்ளை கொல்லப் போகிறான். நடராஜாவுக்கு ஆபத்து. கிறுக்கலாய் எழுதப்பட்டிருந்தாலும் எழுத்துக்கள் பெரிய அளவில் எழுதப்பட்டிருந்ததால் வார்த்தைகள் நன்றாக புரிந்தது. இன்னும் ஒரு முறை வாசித்து பார்த்தார். வரி வரியாய் வார்த்தை வார்த்தையாய் வாசித்தார். வெள்ளையன் என்பது துறைமார்களை குறிக்கும். அப்படின்னா கொள்ளையடிக்கிற நோக்கத்தோட இங்க வரப்போறாங்களா? நாட்டியராசாவுக்கு ஆபத்துன்னா இங்க அருள்பாலிக்கிற மரகத நடராஜர் இல்ல சொல்லுது. மரகத நடராஜருக்கு ஆபத்து. துறைமார்கள் மரகத நடராஜாவை குறி வச்சுட்டாங்க. இங்க இருக்கிற மரகத நடராஜர் விலை மதிப்பு மிக்கவருங்கிறது துறைமார்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கொள்ளை கொள்ள போகிறார்கள், அதைத்தான் தெளிவா சொல்லுது ஓலை நெருக்கு. இந்த எச்சரிக்கை ஓலை நெருக்கு அனுப்புனது யாரா இருக்கும்? அண்ணாந்து பார்த்தார். மேலே புறாக்கள் படபடவென சிறகுகளை அடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தன. ஒருவேளை புறா மூலமா தான் இந்த ஓலை நெருக்கு வந்து சேர்ந்திருக்குமோ? தூது புறாவோட கால்ல கட்டி யாரோ இந்த ஓலை நெருக்க என்கிட்ட அனுப்பியிருக்காங்க. ஆமா, அப்படிதான் இருக்கணும். ஓலை நெருக்கை ஆராய்ந்தார். ஒரு முனையில் சிறு துவாரமும் அதில் சிறு நூல்கயிறும் கட்டப்பட்டிருந்தது. நூல்கயிறு அவிழ்ந்த நிலையில் காணப்பட்டது. தூதுப்புறா என்கிட்ட வர்றதுக்குள்ளேயே நூல்கயிறு அவிழ்ந்து ஓலை நெருக்கே வந்து சேர்ந்துருச்சு. இது ரொம்ப ஆச்சரியம் மட்டும் இல்ல, இறைவனோட திருவருள் மகிமை. அதனாலதான் சேர வேண்டிய இடத்துல சரியா சேர்ந்திருக்கு. ஓலை நெருக்கு அனுப்பியவர் முக்கியம் இல்ல, அது தாங்கிட்டு வந்த செய்திதான் முக்கியம். இதை அலட்சியப்படுத்த முடியாது. துறைமார்கள் குறி வச்சுட்டா அதை அடைஞ்சே தீருவாங்க. மரகத நடராஜரை எப்படி பாதுகாத்துக்கிறது? உச்சிமலை கிராமத்திற்கிட்ட சொல்லலாமா? கோவிலை காக்கிறது ஜனங்களோட கடமை தானே. ஆனாலும் அதுலயும் நிறைய சிக்கல் இருக்கே. உச்சிமலை கிராமத்துல வெள்ளையர்களுக்கு விசுவாசமானவங்களும் வாழ்றாங்களே. துறைமார்கள் வீசுற எச்சில் எலும்பு துண்டுகளுக்காக சொந்தமான மண்ணுக்கே துரோகம் பண்றவங்களை எல்லாம் எப்படி அடையாளம் காண முடியும்? மனுஷங்க உருவத்துல உலாவுகிற கருப்பு ஆடுகளை ஓநாய்களை கண்டறிய இயலாதே. அவங்க மூலமா சிவாச்சாரியார் மரகத நடராஜர் சாமியை காப்பாத்த முயற்சிக்கிறாருன்னு செய்தி போனா துறைமார்கள் சும்மா இருப்பாங்களா? சாரட் வண்டியில ஏறி வந்துருவாங்களே. வயசு பொண்ணு வகுலாதேவி இருக்கிற வீடு.
துரைமார்கள் கண்ணுல படலாமா? தீராத துன்பத்தை தேடிக்கிற முடியாதே. சிவனே, ஆதியே, அந்தமே, எல்லாமே ஆனவனே, என்னை இந்த சிக்கல்ல இருந்து எப்படி விடுவிக்க போறீங்க? என்னுடைய உயிரை விட இந்த கோவில் முக்கியம். மரகத நடராஜ சாமி முக்கியம். நவபாஷான லிங்க ரூபம் முக்கியம். காலங்காலமா தினம் தினம் 5 கால பூஜை நடத்துற இந்த கோவிலோட புனிதம் முக்கியம். ஆட்டை திருடி மாட்டை திருடி கடைசியில ஆண்டவனையே திருடிட்டு போக வந்துட்டாங்களே வெள்ளையர்கள். மண்ணை ஆள்வது போதாதா? நம்ம மக்களை அடிமையா நடத்துறது போதாதா? இது நாள் வரை கொள்ளையடிச்சிட்டு போன பொண்ணும் பொருளும் போதாதா? இன்னும் வேணுமா? உலகையே ஆள்ற பரம்பொருளும் வேணுமா? துரைமார்களுக்கு என்ன தெரியும்? சிவன் தெரியுமா? சக்தி தெரியுமா? சிவதாண்டவன் தெரியுமா? சிவ மகிமை தெரியுமா? சிவ விளையாட்டு தெரியுமா? சிவ யுத்தம் தெரியுமா? துரைமார்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். மரகத நடராஜர் சாமிய அவங்க தெய்வமா பார்க்கல, மரகதமா பாக்குறாங்க. பச்சை மரகதத்தோட மதிப்பு மட்டும்தான் துரைமார்களோட கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மரகத நடராஜர் சாமியை அபகரிச்சுட்டு போய் அந்நிய தேசத்துல கோவில் கட்டி கும்பிடவா போறாங்க? பொண்ணை உருக்கி ஆபரணங்கள் உருவாக்கி அதுல மரகதத்தை பதிச்சு அழகாக்க போறாங்க. அழகுக்கு அழகு, மதிப்புக்கு மதிப்பு. இதுதான் துரைமார்களோட நோக்கமே. கூடாது, விடவே கூடாது. மரகத நடராஜர் சாமியை அபகரிச்சுட்டு போக விடவே கூடாது. நரம்புகள் கொதித்தன, வைராகியம் மூண்டது. நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டு வகிலாதேவி வரட்டும், அவகிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கலாம். வகுலாதேவி அதி புத்திசாலி, அவளோட யோசனைப்படி நடக்கலாம். கொடிமரத்தை கடந்து கோவிலுக்குள் பிரவேசித்தார். சாமி அம்பாள் சன்னதிகளின் கதவுகளை விரிய திறந்து வைத்தார். உச்சிக்கால பூஜையின் பொழுது ஏற்றி வைத்த தீபங்கள் இன்னமும் சர விளக்குகளில் மினுங்கிக் கொண்டிருந்தன. மூக்கு வைத்த வெண்கல சொம்பில் இருந்த தீப எண்ணெயை சர விளக்குகளில் ஊற்றினார். அதற்குள் அவருடைய உதவியாளன் சுப்புடுவும் வந்துவிட்டான். மாமா, நான் போய் பூஜைக்கான புஷ்பங்களை பறிச்சுட்டு வர்றேன். வாடாம்பி. பூக்களை பறித்து வருவதற்காக மூங்கில் தட்டை எடுத்து சுப்புவிடம் நீட்டினார். சுப்புடுவுக்கு மெலிந்த தேகம், குடும்பி வைத்து கடுக்க நனைந்திருந்தான். இடுப்பில் பட்டை கரை வேஷ்டி, சிவப்பு காசி துண்டினால் வெறும் மார்பை மூடியிருந்தார். நெற்றியில் பட்டையாய் விபூதி பூச்சு, சூதுவாது இல்லாத முகம். மாமா, மூஞ்சியே நன்னா இல்லையே, என்னாச்சு மாமா நோக்கு? ஏன் மூஞ்சி எப்பவும் போலதாண்டாப்பா இருக்கு. நீ போய் உன் வேலையை பாரும். நான் தான் என் வேலையை பார்க்கணும். உங்க தோப்பனார வந்து பார்க்க போறாரு என்றான் கேலியான குரலில். என்னடாம்பி நாக்கு நீளருது? கோச்சுக்காதேல் மாமா, சும்மா விளையாட்டா பேசிட்டேன். வகுலாவுக்கு நல்ல வரனா வரமாட்டேங்கிறது, காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறது. இதான மாமா உங்க கவலை? எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துப்பான். குழந்தை வகுலாவுக்கு பொருத்தமான பிள்ளையாண்டா சீக்கிரமே வரத்தான் போறான். பார்த்துட்டே இருங்களேன். இது மட்டும் நடக்கல, என் பேரு சுப்புடு இல்ல என்றான் தீர்மானமான குரலில். ஆமா, இவரு நூத்து கிழவன் வரந்தர்றாரு. போடாம்பி, எரிச்சலை கலப்பாத. சுப்புடுவை நந்தவனத்தை நோக்கி விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார். சுப்புடுவுக்கு ஓட்ட வாயி. ஓலைனருக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், உச்சிமலை முழுக்க ஊதி பரப்பிடுவான். அதனாலதான் சுப்புடு கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாரு. மங்களநாயகி அம்மன் சன்னதியின் முன் மண்டபத்தில் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த வெண்கல குடங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு கோவில் பிரகாரத்தினுள் இருந்த சுனையின் இறங்கி நீராடிய பின் குடம் நிறைய தண்ணீரை அள்ளி தோளில் சுமந்து அம்மன் சன்னதிக்கு வந்த போது குதிரையின் குளம்பலி சத்தம் கேட்டது. சரியாய் கோவிலின் நுழைவு வாயிலுக்கு வெளியே இருந்துதான் சத்தம் வந்தது. சிவாச்சாரியார் திக்கென நிமிர்ந்தார். பகுதி 5. நடப்பது. வேலுச்சாமிக்கு பக்கமாய் வந்து நின்றது அந்த ஜீப். புகையாய் பறந்த புழுதி அடக்க வெகு நேரம் பிடித்தது. வயிற்றை சுருட்டி கொண்டு இருமல் தொடங்கினார் வேலுச்சாமி. தீப்பந்தத்தை கொளுத்தி வைத்தது போல் பசி வேறு வயிற்றுக்குள் இருந்தது. பார்வையை சுருக்கி ஜீப்பின் மீது மேய விட்டவர் ஜீப்பின் டிரைவர் சீட்டில் தொப்பி வைத்த ஒரு ஆள் அமர்ந்திருந்தார். பழங்கால சினிமா வில்லனை போல கண்களில் உருண்டை வடிவ கூலிங் கிளாஸ், முகத்தில் பிரெஞ்சு தாடி. பெரியவரே, இதான உச்சிமலைக்கு போற பாதை என்றான் ஆர்வமாய். வேலுச்சாமி அந்த ஆளை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தவர் நடுத்தர வயது இருக்கும். தேகம் கட்டுக்கோப்பாய் திடகாத்திரமாய் தெரிந்தது. பணத்திலேயே புரள்கிறவன் என்பதை அவனுடைய கழுத்தில் தொங்கிய தாம்பு கயிறு சங்கிலி சொன்னது, உறுதிப்படுத்தியது. ஆமா, இப்படியே போனா உச்சிமலைக்கு போயிடலாம். கிழக்கு திசை பக்கம் விரலையாட்டினார் வேலுச்சாமி. ரொம்ப தூரம் போகணுமா? எப்படியும் 8 கிலோமீட்டர் இருக்குமுங்க. உச்சி வானத்துக்கு வந்திருந்த சூரியன் ரொம்ப உக்கிரமாய் அனலை வீசினான். வேலுச்சாமியால் நிற்க முடியவில்லை. வீட்டிற்குள்ளேயே மண்பானை தண்ணீரை ஒரு சொம்பு நிறைய அள்ளி குடித்தால்தான் தாகம் அடங்குவதை போல் தோன்றியது. நகர விடாமல் நிறுத்தி வைத்திருந்த ஆள் வேறு கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுகிறான என எரிச்சல் கிளம்பியது. அப்பொழுது ஜீப்பின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள் ஒரு இளம்பெண்.
பளிங்கு சிலை போல் உருவம், பச்சை விழிகள், 50 கிலோ தேகம், தோள்களில் புரளும் கருகரு மேகம், கருகரு கேசம். யூ கிளப்பினுள் சிறைப்பட்டிருந்தது. ஒப்பனை தேவையே இல்லாத முகம். மூக்கில் வைர மூக்கத்தி பளிரிட்டது. கனிந்த கோவப்பளை உதடுகளில் புன்னகையை ஏராளமாய் தேக்கி வைத்திருந்தாள். பெரியவரே, இப்ப நாங்க நிக்கிற ஊரோட பேர் என்ன? வேலுச்சாமியின் பக்கம் திரும்பினாள். தேன் குரலில் வினாவினாள். நாகம் காவல் புதூர். அதென்ன நாகம் காவல் புதூர்? தாயி, நான் வயசான மனுஷன். இவ்வளோ நேரமா வயல்காட்டு வேலை செஞ்சு களைச்சு போய் கரையேறி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரையேந்தி விட்ட உழவு மாடுக ரெண்டு ஒழுங்கா ஊடு போய் சேர்ந்துச்சான்னு தெரியல. உச்சி வெயில்ல மண்டைய பொழக்குதுங்க. தாகத்துல உசுறு போயிடும் போல இருக்கு. நிறுத்தி வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டா நான் என்ன சொல்றது? வேலுச்சாமி அழுத்து கொண்டான். வெளிப்படையாவே வார்த்தையை கொட்டிவிட்டார். ஓ சாரி, வெரி சாரி. இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது. ஓ சாரி, வெரி சாரி. இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது தரேன். ஊரே வெறிச்சோடி கிடக்கு. வீடு வாசல்களையும் அதிகமா பார்க்க முடியல. கண்ணில் ஆகப்பட்ட ஒரே ஒரு நபரையும் நாங்க மிஸ் பண்ண முடியாது. சொன்னவள் ஜீப்பிற்குள் இருந்து ஒரு பிளாஸ்டிக் ஏரிப்பையை வெளியில் எடுத்தாள். பையில் 2 பெரிய சைஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள். சற்று முன்புதான் டவுனில் இருந்து வாங்கி வந்திருப்பார்கள் போலும். ரிச்சின் குளுமை இன்னும் குறையாமல் மிச்சம் இருந்தது. அதெல்லாம் வேணாம் தாயி. அவள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வெளியில் எடுத்ததுமே அவசரமாய் மறுத்தார் வேலுச்சாமி. பெரியவரே, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா புண்ணியம்னு சொல்லுவாங்க. உங்களால எங்களுக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டுமே, அதை ஏன் தடுக்கிறீங்க என்றால் பரிதாபமாய் முகத்தை வைத்துக்கொண்டு. குடுதாயி, நான் குடிக்கிறேன். கையை நீட்டி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வாங்கி மூடியை திறந்து தொண்டைக்குள் கடகடவென சரித்து கொண்டார். குளுமையான திரவம் உள்ளே இறங்கியதுமே தாகம் முழுமையாய் அடங்கியது. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பாதிக்கு மேல் காலியாகி இருந்தது. போதும் தாயி. முகத்தில் புத்துணர்ச்சி பரவ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை அந்த இளம் பெண்ணிடம் திரும்பி கொடுத்தார் வேலுச்சாமி. தாகம் தீந்துச்சா? அதென்ன, நாகம் காவல் புதூர். காரணத்தை இப்ப சொல்லலாமா? மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்தாள். கருத்தான பொண்ணா தெரியற. உன் பேர் என்ன தாயி? வெல்வெட். உச்சரித்த விதமே ஸ்டைலா இருந்தது. உங்க அப்பா அம்மாவுக்கு வேற நல்ல பேரே கிடைக்கலையா? அப்பா அம்மா வச்ச பேரு சத்தியலட்சுமி. காலேஜ் டேஸ்ல அந்த பேர் எனக்கு பிடிக்கல. வெல்வெட்ங்கிறது எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு. அத ஜெகட்லயும் பதிவு பண்ணிட்டோம் என்றாள். வெல்வெட், உன் சுய பிராணத்தை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நாகம் காவல் புதூருங்கிற இந்த ஊரோட பேருக்கான காரணத்தை தெரிஞ்சுக்குவோம். சுவாரஸ்யமாய் வேலுச்சாமியை பார்த்தான் வெல்வெட்டுடன் கூட வந்த பிரெஞ்சு தாடிக்காரன். இருவருடைய ஆர்வத்தையும் புரிந்து கொண்டவராய் பேசத் தொடங்கினார் வேலுச்சாமி. அதோ இருக்கிற உச்சிமலை அபூர்வ மலை, அதிசய மலை. எல்லாரும் அது சிவனோட ரூபமா தான் வணங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது உச்சிமலை. அங்க இருந்து ஒரு சிறு துரும்ப கூட யாரும் கீழே கொண்டு போயிட முடியாது. சிவன் தடுத்துருவாரு, இல்லாட்டி தண்டிச்சிருவாரு. அப்படியா? வெல்வெட் எச்சிலை விழுங்கினாள். பிரெஞ்சு தாடிக்காரனை ஒரு மாதிரியாய் பயப்பார்வை பார்த்தாள். ஆமா, அப்படியேதான். 100 வருஷத்துக்கு முந்தி உச்சிமலையில இருந்த நாட்டிராசா கோவில்ல இருந்து ராவோட ராவா அங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்த நவபாஷண சிவலிங்கத்தை திருட ஒருத்தன் களவாடி கொண்டு வந்துட்டான். உச்சிமலையை விட்டு கீழே வந்தவன் ஏதோ அசதியில மலை அடிவாரத்துல இருக்கிற வில்வ மரத்துக்கு கீழே கண் அசந்துட்டான். அப்ப எங்கிருந்தோ வந்த கருநாக பாம்பு ஒண்ணு அவனை கொத்திடுச்சு. திருட அதே இடத்துல உயிரை விட்டுட்டான். பொழுது பொல பொலன்னு விடிஞ்சு மனுஷங்க அந்த பக்கம் வர்ற வரைக்கும் அந்த கருநாக பாம்பு நவபாஷான சிவலிங்கத்துக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டு கொடை மாதிரி தன்னோட படத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு காவல் இருந்துச்சான். நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்ல போறேன். பொழுது விடிஞ்சு ஜனங்க வந்து அந்த காட்சியை பார்த்து வெலவெலத்து போயிட்டாங்களாம். ஜனங்க நவபாஷான சிவலிங்கத்தை எப்படியாச்சும் உச்சிமலையில கொண்டு போய் சேர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கையிலேயே கருநாக பாம்பு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துச்சான். அன்னியிலிருந்து இந்த ஊருக்கு நாகம் காவல் புதூருங்கிறது பேரு. அப்படிதான் பேரு வந்துச்சு. ஒரு வழியாய் விஷயத்தை சொல்லி பெருமூச்சு விட்டார் வேலுச்சாமி. நீங்க சொல்ற விஷயம் ஆச்சரியமா இருக்கு பெரியவரே என்றாள் வெல்வெட். உச்சிமலைக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஆச்சரியத்தை பாப்பீங்க, கேப்பீங்க என்றவர் தொடர்ந்து, நீங்க யாரு, எந்த ஊரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மண்ணுக்கு நல்ல எண்ணங்களோட வந்திருந்தா நீங்க தப்பிச்சிங்க. இல்லாட்டி செத்துடுவீங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, கொடிய கருநாக பாம்பு தீண்டி செத்துடுவீங்க. இருவரும் அதிர்ந்து போய் வேலுச்சாமியை பார்க்க, நான் வர்றேன். அவர் போய்கொண்டே இருந்தார். பகுதி 6. நடந்தது. உச்சிமலை, நடராஜ ஆலயம், நாட்டிராஜா ஆலயம்.
சிவாச்சாரியார் தோளில் சுமந்திருந்த தண்ணீர் குடத்தோடு அம்மன் சன்னதிக்குள் வந்த பொழுது குதிரைகளின் குளம்பொலி சத்தம் கேட்டது. சரியாய் கோவிலின் நுழைவு வாயிலில் வெளியே இருந்துதான் சத்தம் வந்தது. சிவாச்சாரியார் திக்கென தூதுப்புறா சுமந்து வந்து கீழே வீசி எறிந்த ஓலை நெருக்கும் அதில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களும் மறுபடியும் மனதுக்குள் ஓடியது. வெள்ளையன் வரப்போறான், கொள்ளை கொல்லப் போகிறான், நாட்டிராசாவுக்கு ஆபத்து. சிவாச்சாரியாருக்கு இதயம் அதிவேகமாய் துடித்தது. வியர்வை ஆறாய் பெருகி வழிந்தது. வந்துருச்சு. ஓலை நெருக்கில் எழுதப்பட்டிருந்தது போல ஆபத்து வந்துருச்சு. நாட்டிராஜாவை கொள்ளை கொண்டுட்டு போக வெள்ளையர்கள் வந்துட்டாங்க. ஐயோ, எப்படி நாட்டிராஜாவை காப்பாத்த போறேன்? கண்களை இருட்டியது. மயக்கம் வரும் போல இருந்தன. குதிரைகளின் குளம்பொலி சத்தம் நந்தவனத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்த சுப்புடுவின் செவியையும் விட்டு வைக்கவில்லை. பூக்களை பறித்தது பாதி, பறிக்காதது பாதியாய் மூங்கில் தட்டை அதே இடத்திலேயே போட்டுவிட்டு முன் பிரகாரத்திற்கு தடதடவென ஓடி வந்தான். மாமா, மாமா, குதிரைவண்டி வந்துகிட்டு இருக்கிறது. வைத்தீஸ்வரன் கோவில் சதாசிவ முதலியார் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கிறதா சொன்னேனா, அவர் தான் வந்திருக்காரு போல. பத்திரிக்கையை நாட்டிராசா பாதத்துல வச்சு வணங்க போறாரு போல. சதாசிவ முதலியாருக்கு தாராள மனசு. எப்பவும் தங்க காசை தான் தட்சண்யா அள்ளி தருவாரு. இந்த முறை நேக்கும் 2 துட்டு வாங்கி தந்துருங்க மாமா. உற்சாக குவியலாய் கூவினான் சுப்புடு. இவன் குழந்தையா குமரனா? நடக்க போற விபரீதம் உணராதவனாய் உளர்றானே. முதலுக்கே மோசம் வந்துருச்சு. இவனுக்கு தங்க காசு வேணுமாக்கும். சரியான பேக்கு, செக்கு மாடு, களிமண்ணு. மாமா, என்னாச்சு? பேச்சே வராம திகச்சு போய் நிக்கிறேன். வாங்கோ, கோவில் வாசலாண்டு போய் சதாசிவ முதலியார வரவேற்போம். உரிமையாய் சிவாச்சாரியாரின் தோளை பற்றி இழுக்கவும் செய்தான். உதரவும் இயலாமல், அவனோடு செல்லவும் தோன்றாமல் வெளவெளத்து போய் நின்றார் சிவாச்சாரியார். வாங்கோ மாமா, கோவிலோட வாசலாண்ட போகலாம். சுப்புடு பிடிவாதம் பண்ண, டே அம்பி, இங்க என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்றார் எரிச்சலாய். பேஷா தெரியுமே. நோக்கும் நேக்கும் தங்க காசு வரதட்சணையா கிடைக்க போறது. காசு தட்சணையா கிடைக்க போறது. தரையோட தேய்த்து உருட்டி விடப்பட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாய் சுப்புடுவின் தலை ஆடியது. இப்பொழுது குதிரைகளின் குளம்பொலி சத்தம் தேய்ந்து போயிருக்க கோவிலின் நுழைவு வாயிலின் வழியே தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். அப்படியானா குதிரை வண்டியில வந்தது இவன்தானா? வெள்ளையர்கள் இல்லையா? யார் இவன்? சிவாச்சாரியார் அச்சம் தணிந்தவராய் அந்த இளைஞனை நோக்கி ஓடினார். சாமி. அந்த இளைஞன் மரியாதை நிமித்தமாக சிவாச்சாரியாரை பார்த்து கும்பிட்டான். யார் பாணி? சாமி, என் பேரு அஸ்வந்தாமன். நாகம்காவல் புதூருக்கு கீழாண்டையா இருக்கிற கிழக்குப்புறம் ஜமீன்ல குதிரைவண்டிக்காரனா வேலை பார்க்கறேன். கிழக்குப்புறம் ஜமீன்தார் வெள்ளையர்களோட விசுவாசி. அடிக்கடி துறைமாருங்க கிழக்குப்புறம் ஜமீன் மாளிகைக்கு வருவாங்க. துறைமாருங்க கிட்ட நல்ல பேரை சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு யோசனையை வெள்ளக்கார துறைமார்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க கிழக்குப்புறம் ஜமீன்தார். இந்த உச்சிமலையை பத்தியும் இங்க இருக்கிற நாட்டிராஜா ஆலயத்தை பத்தியும் துறைமாருங்க கிட்ட தெரியப்படுத்திட்டாரு. துறைமாருங்க நாட்டிராஜா ஆலயத்துல இருக்கிற மரகத நடராஜ சுவாமிக்கும் நவபாஷான சிவலிங்கத்துக்கும் குறி வச்சுட்டாங்க. அஸ்வந்தாமனால் பேச முடியாமல் மூச்சு வாங்கியது. இன்னைக்கோ நாளைக்கோ துறைமாருங்க நாட்டிராஜா ஆலயத்துக்குள்ள நுழைய போறாங்க. மரகத நடராஜ சாமிய நவபாசான சிவலிங்கத்தையும் அபகரிச்சு தூக்கிட்டு போக போறாங்க. இந்த தகவலை ஓல நெருக்குல எழுதி தூதுப்புறாவோட கால்களை கட்டி அனுப்புனனே, வந்ததா இல்லையா? வாசிச்சு பாத்தீங்களா இல்லையா? படபடப்பாய் கேட்டான். வந்தது. ஓல நெருக்கு என் கையில கிடைச்சதுமே வாசிச்சு பார்த்தேன். அந்த தகவலை அனுப்பி வச்சது நீதானாப்பா என்றார் சிவாச்சாரியார். நானேதான். நம்ம நாட்டு புராதான சிறப்புமிக்க விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை வெள்ளையர்கள் அவங்க நாட்டுக்கு கொள்ளையடிச்சிட்டு போறதை என்னால ஏத்துக்கவே முடியல. நாடு அடிமைப்பட்டு கிடக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். வெள்ளையர்களை துரத்தணும். நாமெல்லாம் ஆனந்தமா ஆடிப்பாடி கொண்டாடணும். அதெல்லாம் எப்ப நடக்குமோ தெரியல. ஆனா கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் மிச்சம் இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும், பதுக்கி வைக்கணும். வெள்ளையர்கள் நாட்டு பொக்கிஷங்களை கையில அகப்படாம காப்பாத்தணும். அஸ்வந்தாமன் வீர முழக்கமிட்டபடியே பொத்தனை கீழே சரிந்தான். அப்பொழுதுதான் அவருடைய முதுகு பகுதியை கவனித்தார் சிவாச்சாரியார். அஸ்வந்தாமனின் முதுகில் வலது பக்கத்தில் ஆழமாய் சொருகப்பட்டிருந்தது ஒரு கத்தி. துளி துளியாய் ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. பகுதி 7. நடப்பது. இந்த மண்ணுக்கு நல்ல எண்ணங்களோட வந்திருந்தா நீங்க தப்பிச்சிங்க. இல்லாட்டி செத்துருவீங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, கொடிய கருநாகப்பாம்பு தீண்டி செத்துருவீங்க. வேலுச்சாமி உணர்ச்சி பொங்க கூவினார். வெல்வெட்டும் பிரெஞ்சு தாடிக்காரனும் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். நான் வர்றேன். அவர் போய்கொண்டே இருந்தார். இருவரும் ஆடி போனார்கள். அதற்கு மேல் அவரிடம் பேச்சு கொடுக்க விரும்பவில்லை. வெல்வெட், அந்த பெரியவர் சொல்லிட்டு போனதை கேட்டியா? கேட்டேன். என்ன தோணுது? பேசாம திரும்பி போயிடலாம்னு தோணுது. உதப்பட போற. 5000 கோடி அதிசயத்தை கண்ணால பார்க்க வேணாமா? அடைய வேண்டாமா?
பாதியிலே திரும்ப போறதுக்காகவா இவ்வளோ தூரம் மெனக்கட்டு வந்திருக்கோம்? பெரியவர் மனசால விஷமத்தோட எதையோ உளறிட்டு போறாரு. அதையெல்லாம் காதலே வாங்கக்கூடாது. புரியுதா என்றான் சற்றே அதட்டலாய் பிரெஞ்சு தாடிக்காரன். இருவரையும் பற்றி விவரிக்க நேரமில்லை. சுருக்கமாகவாச்சும் சொல்லியே ஆக வேண்டும். பிரெஞ்சு தாடிக்காரனுக்கு 40 வயது நெருங்கப் போகிறது. இன்னும் கல்யாணமாகவில்லை. நினைத்த காரியத்தை சாதித்து விட்டால் 5000 கோடி அதிசயம் கையில் சிக்கிவிட்டால் குதூகலம், கும்மாளம்தான், கொண்டாட்டம்தான், கல்யாணம்தான், டும் தான். அதுவும் யாரோடு? யாரோடு? 25 வயது வெல்வெட்டோடு. நெசமாதான் சொல்றியா? என்னை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமாதான் சம்மதத்தோட இருக்கியா? என்னோட வயசு தெரியுமா? 40 தொட போறேன். இந்த நிமிஷம் வரை வெல்வெட்டின் வார்த்தைகளில் நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தான் பிரெஞ்சு தாடிக்காரன். 40 வயசுல தான் ஆண்களுக்கு அழகும் கம்பீரமும் கூடும். உங்களுக்கு வயசே தெரியல யுகேந்திரன். அப்படியா? பிரெஞ்சு தாடியை சொரிந்தபடியே ஆச்சரியமாய் பார்ப்பான் யுகேந்திரன். உங்களுக்கு இன்னும் டவுட்டு தீரல போல. உங்களோட மனசை இளமையாவும் வயசை குறைக்கிறதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உங்களை வாடா போடான்னு செல்லமா உரிமையோட கூப்பிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். மனசும் வயசும் 25 வயசுக்கு தாவிடும். வெல்வெட் சீண்டிக் கொண்டே இருப்பாள். முதல்ல 5000 கோடி அதிசயம் நம்ம கையில சிக்கட்டும். அப்புறம் நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. தோள்களை குலுக்குவான் யுகேந்திரன். யுகேந்திரனும் வெல்வெட்டும் தொல்லியல் துறையை சார்ந்த வருணதாசன் என்பவரிடம் உதவியாளராக பணிபுரிந்தவர்கள். வருணதாசன் தொல்லியல் துறையில் சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தன் தனித்திறமையாலும் மதிநுட்பத்தினாலும் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஏராளமான பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைத்தவர். வருணதாசன் நேர்மையானவர். உண்மைக்கு புறம்பாக ஒருபொழுதும் செயல்படாதவர். தற்பொழுது வருணதாசன் உயிருடன் இல்லை, மாரடைப்பில் காலமாகிவிட்டார். இந்த உச்சிமலையை பற்றியும் இங்கிருந்த நாட்டிராச ஆலயத்தை பற்றியும் குறிப்புகளை கொடுத்தவர் வருணதாசன் தான். நம்ம இந்திய தேசத்துக்கு சொந்தமான விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களை ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலத்துல கப்பல் மூலமா அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. உதாரணமா சொல்லணும்னா ஜாஜகானோட மைலாசனம், கோஹினூர் வைரம் இதெல்லாம் இப்போ அந்நிய தேசத்து அருங்காட்சியகத்துல பாதுகாப்பா இருக்கு. அதையெல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கு மீட்டுட்டு வர முடியுமா? முடியாது. நினைக்கிறப்பவே வேதனையா இருக்குது இல்லையா? இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தோ என்னமோ அந்த காலத்துல நம்ம தேசத்து மக்கள் புத்திசாலித்தனமா ஒரு சில காரியங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க. தங்கம், வைரம், வைடூரியம் இதையெல்லாம் விட அபூர்வமான சாமி விக்கிரகங்கள் நம்ம இந்திய தேசத்துல இருந்த அளவுக்கு உலகத்துல வேற எந்த தேசத்திலும் இருந்ததில்ல. ஆங்கிலேயர்கள் கையில் அகப்படாம இருக்கிறதுங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் மண்ணுக்குள்ளேயும் மலை குகைகள்லையும் புதைச்சு வச்சுட்டு போன விலைமதிக்க முடியாத விக்கிரகங்கள் ஒவ்வொன்றா வெளியில வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இன்னமும் வெளியில வராம இருக்கிற 5000 கோடி அதிசயம் ஒண்ணு உச்சிமலை பகுதியில ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு கிடக்கு. என்னோட ஆயுள் முடியறதுக்குள்ள அந்த ரகசியத்தை நான் வெளியில கொண்டு வந்தே தீருவேன். என் வாழ்நாள் லட்சியமே அதுதான். வருணதாசன் 24 மணி நேரமும் அதை பற்றியே தான் பேசிக் கொண்டிருப்பார். அதென்ன 5000 கோடி அதிசயம்? அந்த காலத்துல உச்சிமலை பகுதியில நாட்டிராஜ ஆலயம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ஆலயத்துல சுத்தமான மரகதத்தால உருவாக்கப்பட்ட நடராஜர் சாமி விக்கிரகமோ நவபாஷான லிங்கமும் கற்ப கிரகத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களால வழிபடப்பட்டிருக்கு. இதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. அந்த மரகத நடராஜர் சாமியையும் நவபாஷான சிவலிங்கத்தையும் அபகரிச்சு தங்களோட தேசத்துக்கு கொண்டு போக ஆங்கிலேயர்கள் கடுமையா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த எண்ணம் நிறைவேறத தடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்கள் கையில அகப்படாதபடி மரகத நடராஜர் சாமியையும் நவபாஷான சிவலிங்கத்தையும் மறைச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு நிலவரப்படி அந்த 2 விக்கிரகங்களோட மதிப்பு 5000 கோடி ரூபாய். இதை பத்தின தகவல் குறிப்புகளை இந்திய நாட்டு பொக்கிஷங்கள்ங்கிற புக்ல நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எழுதின ஆங்கிலேயர் மரகத நடராஜர் விக்கிரகமும் நவபாஷான சிவலிங்கமும் உச்சிமலையை விட்டு போகல. உச்சிமலையிலேயோ மலையை சுத்தியில இருக்கிற ஏதோ ஒரு இடத்துலயோ மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை வெளிக்கொணரப்படுமா? காலம்தான் பதில் சொல்லணும்னு முடிச்சிருக்காரு. அவரோட யூகம் சரியானதுதான். வெளி உலகத்துக்கு தெரியாம மறைஞ்சு கிடக்குற 5000 கோடி அதிசயத்தை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும். அடுத்த வாரமே 3 பேரும் உச்சிமலைக்கு புறப்படுறோம். மரகத நடராஜரையும் நவபாஷான சிவலிங்கத்தையும் கண்டுபிடிக்கிறவரை அங்கேயே தான் தங்க போறோம். இருவருடைய மனதினுள்ளையும் 5000 கோடி அதிசயத்தை பற்றிய ஆர்வத்தையும் ஆசையையும் விதைத்தவர் வருணதாசன் தான். ஆனால் அவர் போய் சேர்ந்து விட்டார். யுகேந்திரனும் வெல்வெட்டும் வருணதாசனின் நிலைப்பை எண்ணி எளப்பமாக எல்லளவும் கவலைப்படவும் இல்லை. வருணதாசனின் இழப்பை எண்ணி எல்லளவும் கவலைப்படவும் இல்லை. கிழவன் ஒளிஞ்சான். மாசம் அவன் தர்ற 7000 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இனி நாம சுதந்திரமா அவன் காட்டின வழியில செயல்படலாம். கிழவன் உசுரோட இருந்தானா மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறது ஒரு சின்ன துருப்பிடிச்ச குண்டூசியா இருந்தாலும் அதை எடை போட்டு வருஷத்தை கணக்கிட்டு அரசாங்கத்துல ஒப்படைச்சிருவான். நாம அப்படி கிடையாது.
தேடி பிடிக்கிறது எதா இருந்தாலும் நமக்கு தான். நாளைக்கே 2 பேரும் கிளம்ப சொன்ன உச்சிமலைக்கு போறோம். அவன் விட்டுட்டு போயிருக்கிற ஆதாரங்களை வச்சு 5000 கோடி அதிசயத்தை தேடுறோம், அடையிறோம். ஆனந்தமான புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அழுத்தமான நம்பிக்கையோட தான் கிளம்பி வந்திருந்தாங்க. 5000 கோடி அதிசயத்துக்கு புள்ளி வச்சவர் வருணதாசன். அந்த புள்ளிகளை இணைச்சு கோலம் போட துடிச்சார்கள் யுகேந்திரனும் வெல்வெட்டும். வெல்வெட்டுக்கு உறவென்று யாரும் இல்லை. பெற்றோரை இழந்த கையோடு அத்தையின் பராமரிப்பில் வளர்ந்து ஹாஸ்டலில் தங்கி படித்து அத்தை இறந்ததும் சுதந்திர பறவையாகிவிட்டாள். கேள்வி கேட்க யாரும் இல்லை. நல்ல புத்தி சொல்ல நாதி இல்லை. தப்போ சரியோ யாரும் கேள்வி கேட்க போறதும் இல்லை. யுகேந்திரனோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய சொல்படி ஆடுகிற ஆடுகிற பொம்மையாகி இருந்தாள். 5000 கோடி அதிசயம் நம்ம கையில இருந்துருச்சுன்னா நம்ம அப்புறம் சொர்க்கமே நம்ம காலடிக்கு கீழே வந்த மாதிரி. தினம் தினம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கே மேட்சா கலர்ல கார்களை வாங்கி வச்சுக்கலாம். ராஜா ராணியாட்டம் உல்லாசமா ஊற வச்சு வரலாம், வளம் வரலாம். யுகேந்திரன் பேசிய ஆசை வார்த்தைகள் வெல்வெட்டுக்குள் ஆழமாய் வேர்விட்டு ஆலைமர கிளைகளைப் போல அடர்த்தியாய் பறந்து விரிந்தது. கன உலகத்தில் மிதக்கத் தொடங்கினாள். மாற்றுடைகளை ஏர்பேக்கில் திணித்து கொண்டு யுகேந்திரனோடு உச்சிமலைக்கு கிளம்பிவிட்டாள். யுகேந்த், வெளியில வெயில் அதிகமா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கிளம்பலாமா? கொஞ்சியபடியே அவனுடைய தோள் மீது சாய்ந்தாள். எரியிற வெயில்ல கீழே செதறி கிடக்கிற பாறை மேல உட்கார்ந்தோம்னு வை, எண்ணெய் இல்லாமையே அப்பளமா புரிஞ்சிடுவோம். ஏதாவது மரம் நிக்குதான்னு பாரு. காரை இங்கேயே விட்டுட்டு அங்க போயிடலாம். யுகேந்திரன் அவளுடைய விருப்பத்திற்கு செவி சாய்ந்து சம்மதத்தோடு தலையசைத்தான். வெல்வெட் நாலாபுரமும் கண்களை சுழல விட்டாள். வேலுச்சாமியின் வயல் பகுதியை ஒட்டி இருந்த கருவேல மரம் சற்றென்று பார்வையில் பட துள்ளினாள். யுகேந்த், தோ அங்க போயிடலாம். ஓகே, பிரெட்டு ஜாமு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. லஞ்ச் அந்த மரத்துக்கு கீழே முடிச்சிடலாம். வெல்வெட்டுக்கு அன்பு கட்டளையிட்டு விட்டு முன்னால் நடந்தான் யுகேந்திரன். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடந்த பாறை துண்டுகளில் ஒன்றின் மேலே நோக்கி கூராய் நீட்டிக்கொண்டிருக்க கால் இடறியது. கட்டை விரலிலும் நன்றாக அடிபட்டு சுதாரிக்க முடியாமல் குப்புற போய் விழுந்தான். ஆ அம்மா! யுகேந்திரன் வலி பொறுக்க முடியாமல் அலற வெல்வெட் பதறி ஓடி வந்தாள். யுகேந்த், என்னாச்சு? கால் ஸ்லிப் ஆயிடுச்சு வெல்வெட். கையை கீழே ஊன்றி எழ முயன்றார். தோளை தொட்டு தூக்கிவிட்டாள் வெல்வெட். அப்பொழுதுதான் வெல்வெட்டின் பார்வை அந்த செவ்வக வடிவ பாறை துண்டின் மீது விழுந்தது. வேலுச்சாமி தன் வயலில் புதைந்து கிடந்த இரும்பு பெட்டியில் இருந்து வெளியே எடுத்து இங்கே கொண்டு வந்து பாறை துண்டுகளுக்கு இடையில் போட்டுவிட்டு போன செவ்வக வடிவ பாறைதான் அது. யுகேந்த் தோள்பட்டையை சுரண்டினாள். சொல்லு வெல்வெட். அதோ அந்த பாறை துண்டை பாருங்களேன் என்றாள் அவசரமாய். யுகேந்தும் அவள் காட்டிய செவ்வக வடிவ பாறை துண்டின் மீது கவனத்தை செலுத்தினான். அதுல என்ன இருக்கு? நல்லா பாருங்க யுகேந்த். உற்று பார்த்த யுகேந்திரன் துள்ளி குதித்தான். வாவ்! யுகேந்திரன் உற்சாக கூச்சல் அங்கே இருந்து 20-30 அடி தொலைவில் நடந்து போய்க் கொண்டிருந்த வேலுச்சாமியையும் ஈர்த்தது. நடையை சட்டென நிறுத்தினார். குழப்பமும் ஆச்சரியுமாய் யுகேந்திரனையும் வெல்வெட்டையும் பார்த்தார். 2 பேருக்கும் என்னாச்சு? அந்த ஆளு எதை பார்த்து குதிக்கிறான்? வேலுச்சாமியின் புருவங்கள் உயர்ந்தன. பகுதி 8. நடந்தது. உச்சிமலை நாட்டிராஜா ஆலயம். சிவாச்சாரியாரின் முன்னால் புத்தன சரிந்து விழுந்த அஸ்வந்தாமனின் முதுகில் கத்தி ஒன்று குத்தி இருக்க ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. ஈஸ்வரா! பதறி துடித்த அஸ்வந்தாமனுக்கு பக்கமாய் மண்டியிட்டார் சிவாச்சாரியார். கத்தியை பிடுங்குவதற்காக அவனுடைய கைகள் நீண்டன. சாமி, வேண்டாம், நான் பிழைக்க மாட்டேன். துரைமார்களோட ஜமீன்தார் பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மண்ணை விட நம்ம மனுஷங்களை விட துரைமார்கள் மேல இருக்கிற ஜமீன்தாருக்கு விசுவாசம் அதிகம். ஆவேசப்பட்டு அவர் வீசின கத்தி தான் என் முதுகுல பாஞ்சிருக்கு. கொடிய விஷம் பூசிய கத்தி துளித்துளியா என் உயிரை பறிச்சுக்கிட்டு இருக்கு. மரகத நடராஜர் சாமியையும் நவபாசன சிவலிங்கத்தையும் காப்பாத்தியே ஆகணுங்கிற வெறியோட வைராக்கியத்தோட தான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தப்பி ஓடி வந்திருக்கேன். அஸ்வந்தமனால் பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது. தண்ணி தண்ணி வேணும் என்றான் தவிப்பாய். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இதோ இதோ தர்ற. அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காக சுனையிலிருந்து வெண்கல குடத்தில் அள்ளி வந்த தண்ணீரை குடத்தோடு சாய்த்து தன் இரு கைகளினாலும் அள்ளி அள்ளி அஸ்வந்தாமனின் வாயினுள் புகட்டினார். போதும். அஸ்வந்தாமன் மெதுவாய் எழுந்து உட்கார்ந்தான். மாமா, நேக்கு படபடப்பா இருக்கு, தலைய சுத்துறது. நான் ஆத்துக்கு போய் மாமி கிட்ட சொல்லி 2 பேருக்கும் சுக்கு காப்பி கலந்து வாங்கியாரவா? சூழ்நிலையின் விபரீதம் புரியாமல் பேசிய சுப்புடுவை முறைப்பாய் பார்த்து அடிப்பதற்கு கையை ஓங்கினார் சிவாச்சாரியார். இங்க ஒரு உசுறு ஊசலாடிக்கிட்டு கிடக்கு. நம்ம குடி முழுக போறது. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல நின்னுக்கிட்டு இருக்கோம். நோக்கு சுக்கு காப்பி வேணுமாக்கும்? அடிக்காதேல் மாமா, நேக்கு பூஞ்ச உடம்பு. சுப்புடு பதறினான். எப்படியோ எட்டி போடா சாம்பிராணி.
சுப்புடு விலகி ஓட பதைபதைக்கிற மனசோடு அசுவந்தாமனை பார்த்தார் சிவாச்சாரியார். சாமி, என்னைய கைத்தாங்களா பிடிச்சு எழுப்பி விடுங்கோ. நான் இங்கிருந்து போயிடுறேன். புனிதமான கோவில்ல என்னோட உயிர் பிரிஞ்சிடக்கூடாது. ம். மூலிகை சாரை கொண்டாடுறேன். உன்னை நான் காப்பாத்துறேன். முடியாது. விஷம் பரவிடுச்சு. நான் பிழைச்சாலும் வாழ விட மாட்டாங்க. ஜமீன்தாரும் துறைமாருங்களும் தேடி வந்து கொல்லுவாங்க. என்னை நிம்மதியா சாக விடுங்க. எப்படியாவது மரகத நடராஜர் சாமியையும் நவபாஷான சிவலிங்கத்தையும் காப்பாத்திடுங்க. அவங்க தேடி வர்றதுக்குள்ள அந்த விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களை கோவில்ல இருந்து அப்புறப்படுத்திடுங்க. நீங்களும் தலைமறைவாயிடுங்க. கண்ணீருடன் கைகளை குவித்தான். தேகம் நடுங்கியது. வாயோரம் நுரை வலிய ஆரம்பித்தது. இனி தாக்கு பிடிக்க மாட்டான் போல தோன்றியது. பாவம் அஸ்வந்தாமன். யார் பெற்ற பிள்ளையோ. இவனுக்கு இருக்கிற தவிப்பும் பதற்றலும் தேச உணர்வும் மத்தவங்களுக்கு இல்லாம போயிடுச்சே. உயிரை பணைய வச்சு ஓடி வந்திருக்கான். வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்கான். அவனை காப்பாத்தத்தான் முடியல. அவனோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றலாமே. அசுவந்தாமனின் நிலையை எண்ணி சிவாச்சாரியார் கண்ணீர் விட்டார். பிறகு அவனை தன் இரு கருங்களாலும் பற்றி எழுப்பி தன் தோளோடு சேர்த்து அணைத்து கோவில் வாசலுக்கு அழைத்து வந்தார். அசுவந்தாமனால் நடக்க முடியவில்லை. தள்ளாடி தள்ளாடிதான் நடந்தான். சாமி, என்னோட குதிரை வண்டியில உட்கார வச்சிருங்கோ. நாக்கு குளறியது. தலையும் ஒரு பக்கமாய் சாய்ந்து விட்டது. அவன் சொன்னபடியே குதிரை வண்டியில் உட்கார வைப்பதற்குள் திணறி போனார். அசுவந்தாமன் குதிரை வண்டியில் சாய்ந்தமர்ந்தான். அப்பொழுதே அவனுடைய உயிரும் பிரிந்து விட்டது. அதை சிவாச்சாரியார் உணர்வதற்குள்ளேயே குதிரை வண்டி நகரத் தொடங்கியது. வந்தான், சொன்னான், போயிட்டான். மேற்கொண்டு என்ன செய்வது? மரகத நடராஜர் சாமியையும் நவபாசன சிவலிங்கத்தையும் எப்படி காப்பாத்துறது? தேகத்தினுள் பயம் மூற்றெடுக்க தூக்குவாளியில் நெய்வேத்தியத்தோடு வகுலாவும் வந்து சேர்ந்திருந்தாள். இரட்டை ஜடையிலும் அழகாய் குஞ்சம் வைத்து பின்னியிருந்தாள். பட்டுப்பாவாடை அணிந்திருந்தாள். நெற்றியில் சாந்து பொட்டு, கைகள் தாவணி இரண்டிலும் நிறைய கண்ணாடி வளையல்கள் சினுங்கியது. அவர் தினமும் வணங்குகிற அம்பாளே உயிருடன் எழுந்து வந்து விட்டதை போல் காட்சியளித்தாள். அத்தனை அழகு, அத்தனை சாந்தம், அத்தனை மங்களகரம். அப்பா, இங்க என்ன நடக்குது? வகுலாவின் மான் விழிகள் அச்சமாய் சுழன்றன. அது வந்து சிவாச்சாரியார் சொல்ல முடியாமல் தயங்க வகுலாவே பேசினாள். நம்ம உச்சி மலையில இன்னைக்கு எதனாச்சும் விசேஷமாப்பா? எதுக்குமா கேக்குற? படபடப்பை காட்டிக்கொள்ளாமல் கேட்டார். இல்லப்பா, நான் கோவிலுக்கு கிளம்புறச்ச நான் மாத்து கொல்லப்புறம் போய் மல்லிகை பந்தல்ல ஏறி மல்லிகை மொட்டுக்களை பறிச்சேன். அப்பதான் உச்சிமலைக்கு வர்ற சரிவு பாதையில 1-2 சாரட்டு வண்டிங்க ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். துறமாருங்க வண்டிகளாட்டம் தெரிஞ்சுதுப்பா. வகுலா சாதாரணமாய் சொன்னாள். அப்படியா? அதிர்ந்து போனார் சிவாச்சாரியார். முகத்தில் முத்து முத்தாய் வேர்வை படிந்தது. அவர் வீடு இருப்பது உச்சிமலையின் சரிவான ஒரு பகுதியில். கொல்லைப்புறம் நின்று பார்த்தால் கீழே இருந்து மேலே ஏறுகிற சரிவு பாதை நன்றாக தெரியும். அதனால்தான் வகுலாவால் துறைமார்களின் சாரட்டு வண்டிகளை கவனிக்க முடிந்திருக்கிறது. சரிவு பாதை. நேரடியாக உச்சிமலைக்கு ஏற முடியாது. மலையை சுற்றி போடப்பட்ட பாதை. 2 சுற்றுகள் சுற்றிய பிறகுதான் உச்சிமலையை தொட முடியும். வகுலா சொல்வதை வைத்து பார்த்தா துறைமார்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பொழுதுல உச்சிமலையை தொட்டுடுவாங்க. நாட்டிராஜா ஆழத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு மரகத நடராஜர் சாமியையும் நவபாசான சிவலிங்கத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதானா? ஐயோ ஈஸ்வரா! உலக பரம்பொருளே, உலகை ஆளும் ராசாவே, உங்களை என்னால காப்பாத்த முடியாதா? அநியாயமா உயிரை விட்டானே அசுவந்தாமன். அவனோட ஆசை நிறைவேறாதா? என்னப்பா ஆச்சு? திகச்சு நிக்கிறேலே. சிவாச்சாரியார் வேர்வையும் படபடப்பும். வகுலா, என்னை எதுவும் கேட்காத. பேசாம என் பின்னால வா. வகுலாவின் கையை கெட்டியாய் பற்றினார். நாட்டிராஜா ஆலயத்தினுள் கொட்டி வந்தார். மாமா, அவனைத்தான் குதிரை வண்டியில ஏத்தி அனுப்பிட்டேலே. நான் ஆத்துக்கு போய் மாமி கிட்ட சொல்லி சுக்கு காப்பி வாங்கி அரவா? சுப்புடு சுக்கு காப்பியிலே குறியாக இருந்தான். அடே பிரம்மகத்தி, சுக்கு காப்பி குடிக்கிற நிலைமையிலையாடா இருக்கும்? துறமாருங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம மரகத நடராஜ சாமியையும் நவபாசான சிவலிங்கத்தையும் தூக்கிட்டு போக போறானுங்கடா. தலையிலேயே அடித்து கொண்டார் சிவாச்சாரியார். என்னப்பா சொல்றேன்? வகுலா கலங்கினாள். குரலில் அழுகை முட்டியது. இதயம் வேகமாக துடிப்பதைப் போல உணர்ந்தாள். மார்பு பகுதியில் கையை வைத்து அழுத்து கொண்டாள். மாமா, துறமாருங்க மரகத நடராஜ சாமியையும் நவபாசான சிவலிங்கத்தையும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? சுப்புடு அப்பாவியாக கேட்டான். அவங்க மாளிகையில கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. கோபமாய் குமரினார் சிவாச்சாரியார். அங்கேயும் பூஜை பண்ண நம்மளைத்தானே கூப்பிடுவா என்றான் சுப்புடு. அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. சுப்புடுவின் உச்சந்தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தார். வரட்டும், துறமாருங்க, முதல்ல குண்டு கட்டா உன்னையை தூக்கிட்டு போக சொல்றேன் என்றான் எரிச்சலாய். சுப்புடு வாய் நிறைய சிரித்து கொண்டான். சுப்புடு வெள்ளந்தி, கறந்த பால் மாதிரி மனசு. எதுக்கு அழணும், எதுக்கு சிரிக்கணும், எந்த நேரத்துல எதை பேசணும்னு ஒன்னும் தெரியாது. எதையுமே மனசுல வச்சுக்கிற மாட்டான். மாமா,
நீங்க போய் பூஜையை பண்ணுங்க, நான் பறிச்சிருக்கிற பூக்களை எடுத்தாரேன். நந்தவனம் இருந்த திசையில் நடந்தான். இத புடிங்கப்பா. நெய்வேத்திய தூக்கு வலைய வகுலா தந்தையின் கையில் தந்தாள். அசுவந்தாமனுக்கு கொடுத்தது போக மிச்ச தண்ணீரோடு கீழே சாய்ந்து கிடந்த வெண்கல குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்தாள். அபிஷேகத்துக்கு ஜலம் கொண்டாரேன்பா. வகுலாவும் சுனை பக்கம் நகர்ந்து விட்டாள். காப்பாத்தணும், காப்பாத்தியே ஆகணும். துறைமார்கள்ட்ட மரகத நடராஜர் சாமியோ நவபாசான சிவலிங்கமோ அகப்பட்டுடக்கூடாது. இதுக்காகவே உயிரை விட்டிருக்கான் அசுவந்தாமன். அதுக்கு ஒரு அர்த்தம் வேணாமா? கொடிமரத்துக்கு முன்னால் வந்து நின்றார். கைகளை உயர்த்தி கும்பிட்டார். ஈஸ்வரா, எது நடந்தாலும் அது நன்மைக்கே. இந்த போராட்டத்துல யாருடைய உயிர் போனாலும் சரி, உங்களை நான் காப்பாத்தியே தீருவேன். மானசீகமாய் வேண்டிக் கொண்டார். பிறகு மனதிற்குள் ஒரு முடிவோடு அவசர அவசரமாக பூஜையை முடித்தார். மரகத நடராஜர் சுவாமிக்கு நவபாசான சிவலிங்கத்திற்கும் நெய்தீப ஆதாரனை காட்டிய பொழுது அவரையும் மீறி அழுதுவிட்டார். உங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த போறேன். இனி எந்த காலத்துல திரும்பவும் இது போல நெய்தீப ஆராதனை காட்டப்பட போகிறதோ, கடைசி அபிஷேகம், கடைசி பூ அலங்காரம், கடைசி பூஜை மணி சத்தம், கடைசி நெய்தீப ஆராதனை இனி யாரால எப்போவோ நடக்கிறது நடக்கட்டும். நான் என்னுடைய கடமையை செஞ்சே தீருவேன். சிவாச்சாரியாரின் இதயம் முருகியது. சில கணங்கள் இருகரம் கூப்பி கண்கள் மூடி நின்றார். மரகத நடராஜசாமியே, உத்தரவு தாருங்கள். மரகத நடராஜசாமியே, தலையில் சூட்டப்பட்டிருந்த செண்பக பூக்களில் ஒன்று பொத்தென கீழே விழுந்தது. உத்தரவு கிடைச்சிருச்சு. தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டார். அம்மாடி வகுலா, இதோ வந்துட்டேன்பா. பிரகாரத்துக்கு தனித்தனி சன்னதிகளில் தீபம் ஏற்றி கொண்டிருந்த வகுலா ஓடி வந்தாள். பிரகார வெளியிலையும் சுற்றுப்புறமும் நன்றாக இருட்டத் தொடங்கியிருந்தது. இருளில் தீபங்கள் மினுங்குவது அற்புதமான காட்சியாய் தெரிந்தது. சொல்லுங்கப்பா, நீ நான் சுப்புடு 3 பேரும் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்துல இறங்க போறோம். அப்பா. வகுலா புரியாமல் பார்த்தாள். ஈஸ்வரனை காப்பாத்துறதுக்காக என்னோட சேர்த்து உன்னையும் பலி கொடுக்க போறேம்மா. என்னை மன்னிச்சிடு வகுலா. தொண்டையை அடைத்தது. அப்பா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? நீங்க ஈஸ்வரனுக்காக செய்ய போறத நான் உங்களுக்கு செய்ய போறேன். என்னை படைச்ச கடவுள் நீங்க தானே. இந்த உடல், பொருள், ஆவி எல்லாமே உங்களுக்கு உள்ளது. நான் என்ன செய்யணும்? வகுலா உணர்ச்சி பொங்க கூவினாள். வகுலா, நீயும் சுப்புடுவோம் நடைய சாத்தி உள்பக்கமா தாழ்பால் போட்டுட்டு வாங்க என்றார். அதற்குள் சுப்புடு குறுக்கிட்டு, மாமா, இன்னைக்கு ஒன்னும் சிவராத்திரி இல்லையே, நாம என்னத்துக்கு கோவில்ல தங்கணும்? நேக்கு ஒன்னும் புரியல மாமா. ஆத்துல மாமி தனியா இருப்பா, வகுலாவை தேட போறா. மாமி பாவந்தான், இனி ஆயுசுக்கும் தனியாதான் இருந்தாகணும், வேற வழி இல்ல. மாமா, என்ன சொல்றேன்? ஆவக்கா மாங்காய் துண்டை முழுதாய் போட்டு விழுங்கி விட்டதை போல திரு திருவென விழித்தான் சுப்புடு. டே அம்பி, நோக்கும் இன்னைக்கு விடிமூச்சம் கிடைக்க போறது. நீ மனுஷனா பிறந்ததுக்கான பிறவி பலன் அடைய போற. புரியிறாப்புல சொல்லுங்க மாமா. நீ நடைய சாத்திட்டு வா சொல்றேன். சுப்புடவும் வகுலாவும் நாட்டிராஜா கோவிலின் முன்பக்க வாசல் கதவை சிரமத்தோடு இழுத்து சாத்தினார்கள். மிக பெரிய பிரம்மாண்டமான கதவுகள், வெண்கல பட்டைகள் பொருத்தப்பட்ட அசைக்க முடியாத அழுத்தமான கதவுகள். உட்புற தாழ்பாலை இழுத்து மாட்டினாள் வகுலா. கதவிற்கு மேலே அடைந்து கிடந்த புறாக்கள் குபீரென பறந்தன. வகுலா, உங்க அப்பா எதனாச்சும் ஆக வளர்க்க போறாரோ? அப்பாவியாய் வகுலாவிடம் கேட்டான் சுப்புடு. நேக்கு தெரியலையே, உதட்டை சுளித்தாள் வகுலா. அப்பொழுது நாட்டிராஜா கோவிலின் முன்பக்க மதிலை ஒட்டி 2 சாரட்டு வண்டிகள் வந்து நின்றன. புத்தென கீழே குதித்தான் டாங்க்லின்டோ பிரபு. அவன்தான் அந்த பகுதி முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வெள்ளைக்கார துறை. டாங்க்லின்டோ பிரபுவை தொடர்ந்து 2 சாரட்டு வண்டிகள் நிறைய அவனோடு வந்த வெள்ளைக்கார வீரர்களும் கீழே குதித்தார்கள். கையோடு கொண்டு வந்திருந்த தீப்பந்தங்களை கொளுத்தினார்கள். வாட் நான்சென்ஸ்! ஹி வாஸ் லாக்டு தி டோர். ஆங்கிலத்தில் உச்சரித்தான் டாக்லின்டோ பிரபு. தீப்பந்தத்தை உயர்த்தி பிடித்தான் வீரன் ஒருவன். கதவருகே கொண்டு போனான். பிரபு, ஆங்கிலத்தின் கதவுகள் உட்புறமாக தாளிடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்வந்தாமன் நாம இங்க வரப்போற செய்தியையும் நம்மளோட திட்டத்தையும் கோயில்ல இருக்கவங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டான் போல தோணுது. வெள்ளக்கார வீரன் ஒருவன் டாங்க்லின்டோ பிரபுவின் காதோரம் கிசுகிசுத்தான். அஸ்வந்தாமன், அவன் தான் செத்துட்டானே. வர்ற வழியில நேர் எதிர குதிரை வண்டியில உயிரற்ற சடலமா ஊர்வலம் போய்கிட்டு இருந்தானே. டாக்லின்டோ பிரபுவுக்கு தமிழும் தெரியும். நன்றாகவே தமிழ் பேசினான். நம்ம விசுவாசியான ஜமீன்தார் வீசிய கத்திக்கு வீரியம் குறைவு. மெதுவா வேலை செஞ்சிருக்கு. அஸ்வந்தாமன் கெட்டிக்காரன். உயிர் பிரியறதுக்கு முன்னாடி நம்ம திட்டத்தை இங்க வந்து தெரியப்படுத்திட்டாங்கிறது எல்லளவும் ஐயம் இல்ல பிரபு. இடியட். முண்டியை மடக்கி காற்றில் ஒரு குத்து விட்டான் டாக்லின்டோ பிரபு. பிரபு, இப்போ என்ன செய்யலாம்? உடைங்க கதவை. கம்பீரமாய் ஒலித்தது டாங்க்லின்டோ பிரபுவின் குரல். பகுதி 9. நடப்பது. வெல்வெட் சுட்டி காட்டிய கருங்கல் துண்டை உற்று பார்த்த யுகேந்திரன் துள்ளி குதித்தான். வாவ்! யுகேந்திரனின் உற்சாக கூச்சலில் அங்கே இருந்து 20 அடி 30 அடி தொலைவில் நடந்து போய் கொண்டிருந்த வேலுச்சாமியையும் ஈர்த்தது. நடையை சட்டென நிறுத்தினார்.
குழப்பமும் ஆச்சரியமாய் யுகேந்திரனையும் வெல்வெட்டையும் பார்த்தார். இருவருக்கும் என்ன ஆச்சு? அந்த ஆள் எதை பார்த்து குதிக்கிறான்? வேலுச்சாமியின் புருவங்கள் உயர்ந்தன. அருகில் போய் பார்க்கலாமா? அமிழ்ந்து விட்ட அவுத்து விட்ட உழவு மாடுகள் எப்படியும் வீடு போய் சேர்ந்திருக்கும். ஜோதி இருக்கா, மாடுகளை பிடிச்சு வேப்ப மரத்தடியில கட்டி போட்டுடுவா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவோமே. வெல்வெட் கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்ததன் காரணமா பசி காணாமல் போயிருந்தது. நடையை மாற்றிக்கொண்டு திரும்பவும் வெல்வெட்டும் யுகேந்திரனும் நின்றிருந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தார். வெல்வெட்டும் யுகேந்திரனும் அந்த செவ்வக வடிவ பாறை துண்டிற்கு பக்கமாய் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார்கள். வாவ், நாம தேடி வந்த 5000 கோடி அதிசயம் பத்தின ஏதோ ஒரு க்ளூ இதுல ஒளிஞ்சிருக்கு. செவ்வக வடிவ பாறை துண்டு, அதுல செதுக்கப்பட்டிருக்கிற நடராஜசாமியின் உருவம் முழுவதும் பச்சை வண்ணம் பூசப்பட்டிருந்தது. கீழே இதழ்களுடன் கூடிய ஒரு பூவின் உருவம், படம் எடுக்கிற நாகம், பக்கத்திலே சிவலிங்கம் ஒண்ணு. எல்லாமே கல்லுல செதுக்கப்பட்ட உருவங்களா? இருவரும் விரல்களாக தொட்டு தடவி பார்த்தார்கள். கல்வெட்டு எழுத்துக்கள் ஏதாவது தென்படுதா என தேடினார்கள். ஒரு எழுத்து கூட அகப்படவில்லை. செதுக்கப்பட்டிருந்த உருவங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. வெல்வெட், இதுல உனக்கு ஏதாச்சும் புரியுதா? பச்சை வண்ணம் பூசி இருக்கிறதால இது 5000 கோடி அதிசயத்தோட சம்பந்தப்பட்ட க்ளூ தான். இந்த பாறையை புரட்டி பார்க்கலாம். பின்பக்கத்துல ஏதாவது கல்வெட்டு எழுத்துக்கள் இருக்கான்னு தேடலாம். அப்படி ஏதாவது எழுத்துக்கள் இருந்தா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும் என்றார். பாறை துண்டை இருவருமாய் சேர்த்து புரட்டினார்கள். ஏமாற்றமே மிஞ்சியது. பாறையில் எதுவுமே இல்லை. மொட்டையா சொர சொரவென காட்சியளித்தது. ஒன்னும் தெரியல யுகேந்த், உதட்டை சுரித்தாள். இருவருமே வேலுச்சாமி திரும்ப வந்ததை கவனிக்கவில்லை. வேலுச்சாமி தான் வந்துவிட்டதை காட்டிக் கொள்ளாமல் ஓசைப்படாமல் நின்றார். நாலாபுரமும் நிறைய கல்லுங்க சிதறி கிடக்குது. ஆனா இந்த கல்லு மட்டும்தான் செவ்வக வடிவ சேப்ல இருக்கு. இதுல மட்டும்தான் ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல இப்படி ஒரு கல்லு கிடக்க வேண்டிய அவசியம் என்ன? இத்தனை நாளா இதை யாரும் கவனிக்காமலா இருந்திருப்பாங்க? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு வெல்வெட். யுகேந்திரன் கைகளை பிசைந்தான். வேலுச்சாமி மெல்ல சிறுமினார். இருவரும் திடுக்கிட்டு நிமிர்ந்தார்கள். பெரியவரே, நீங்க போகலையா? எப்ப திரும்ப வந்தீங்க என்றான் யுகேந்திரன். போய்கிட்டு தான் இருந்தேன். யதார்த்தமா திரும்பின. 2 பேரும் இந்த கல்லை பார்த்து சுவாரஸ்யமா என்னமோ பேசிட்டு இருந்தீங்களா? அதான் திரும்பிட்டேன். ஆமா, இந்த கல்லுல எதை தேடுனீங்க என்றார் ஆவலாய். அதை எடுத்தவரே அவர்தானே? அதை இங்க கொண்டு வந்து போட்டதே அவர்தானே? அந்த பாறை துண்டுடன் இருந்து 5 ஓலை நெருக்குகளும் அவரிடம்தானே இருக்கு. அதுல எழுதப்பட்டிருக்கிற செய்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதா அவங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெல்வெட்டும் யுகேந்திரனும் ஒருவரை ஒருவர் யோசனையாய் பார்த்தார். இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? இவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவலை கறக்க முடியுமா? எப்படி பேசினா உண்மையை வரவழைக்க முடியும்? பெரியவரே, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? பிறந்ததுல இருந்து இந்த ஊர்ல தான் இருக்கேன். இதோ நாம நிக்கிற இடத்துக்கெல்லாம் அடிக்கடி வருவீங்களா? பொழுது விடிஞ்சதுமே நான் வந்து மூச்சு விடுற இடமே இதுதான். வாய்க்கால் தாண்டினா என்னோட வயலு. அதுல இறங்கி பாடுபட்டாதானே வயிறு நினையும். அப்போ தினம் தினம் இந்த இடத்துக்கு வர்ற நபர் தான் நீங்க. ஆழமாய் ஊடுருவினான் யுகேந்திரன். ஆமா. தலையை அழுத்தமாய் ஆட்டினார். கீழே கிடக்குற இந்த கல்லை என்னைக்காச்சும் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப வருஷமா இதே இடத்துலதான் கிடக்குதா? யுகேந்திரன் கேட்க அதிர்ந்தார் வேலுச்சாமி. ஏதோ இருக்கிறது. இந்த கல்லுல ஏதோ மறைஞ்சிருக்கு. அதை தேடித்தான் வந்திருக்காங்க. இரும்பு பெட்டியில இந்த கல்லோட கிடைச்ச 5 ஓலை நறுக்குகள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளோட பொருள் இவங்களுக்கு நிச்சயம் தெரியும். ஓலை நறுக்குகளை காட்டிடலாமா? நடந்ததை சொல்லிடலாமா? மனதுக்குள் யோசனை ஓடியது. இவங்க யாருன்னு தெரியாம எல்லாத்தையும் உளறிடக்கூடாது. முதல்ல இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறலாம். நல்லவங்களா இருந்தா நடந்ததை சொல்லுவோம். பெரியவரே, என்ன யோசனை? ஏதாவது தெரியுமா தெரியாதா? தெரியும், சொல்லுங்க. சொல்றேன். இந்த கல்லை பத்தின நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கு முந்தி நீங்க யாருங்கிறதே தெரிஞ்சாகணுமே என்றார். அந்த கல்லை பத்தி தெரியும்னு சொன்னதுமே வெல்வெட்டோட முகத்திலையும் யுகேந்திரனோட முகத்திலையும் 1000 வாட்ஸ் பல்ப் பிரகாசம் பரவியது. பெரியவரே, நாங்க யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே? நாங்க 2 பேரும் நம்ம மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற புராதான பொருட்களை தேடி கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிற தொல்லியல் துறை ஆர்வலர்கள். அப்படியா? ஏராளமான விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை மண்ணுக்குள்ள நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் வெளியில கொண்டு வர்றது நம்ம கடமை. இந்த சேவைக்காக நிறைய பரிசுகள் பாராட்டுகள் கூட கிடைச்சிருக்கு. எங்களுக்கு பணம் பெருசு இல்ல, பாராட்டு பெருசு இல்ல. இந்த பணியில கிடைக்கிற ஆத்ம திருப்தி தான் முக்கியம். இப்ப கூட நாங்க வந்திருக்கிறது 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகத நடராஜர் சாமி சிலையையும் நவபாஷான சிவலிங்கத்தையும் தேடித்தான். அதை கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா பல லட்சம் ரூபாய் பணம் பரிசா கிடைக்கும். அந்த பணத்தை நாங்க விரல் நுனியால கூட தொடமாட்டோம். எங்களுக்கு இந்த தேடல்ல உதவி செய்யறவங்களுக்கு கொடுத்துடுறதா இருக்கும். உண்மையாதான் சொல்றியா? உங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கே அந்த பணத்தை கொடுத்துருவீங்களா? வேலுச்சாமியால் ஆவலை அடக்க முடியவில்லை. ஆமா, கண்டிப்பா கொடுத்துருவோம். பல லட்சம் ரூபாய் பரிசா கிடைக்கும்னு சொல்றியே, உத்தேசமா எவ்வளோன்னு சொல்ல மாட்டியலா?
அப்படியே அது எப்படியும் 10-15 லட்சம் கிடைக்கும். அது மட்டுமா, பெரிய பெரிய அரசு அதிகாரிகள்லாம் தேடி வந்து பாராட்டுவாங்க. டிவி, நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் போட்டோவெல்லாம் போடுவாங்க. நாட்டுக்கே தெரிஞ்ச முகமா மாறிடலாம். சிலந்தி தன் இரையை பிடிப்பதற்காக வலையை பின்னுவது போல வெல்வெட் யுகேந்திரனும் ஆசை வலையை விரித்தார்கள். கிழவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. வெறும் வாய் வார்த்தை தானே, இதுல என்ன நட்டம் வந்துட போகுது? கல்லை விட்டெறிஞ்சுதான் பாப்போமே. வேலுச்சாமிக்கு ஒரே குறுகுறுப்பு. கொளுத்த நண்டா மனசு துள்ளி குதித்தது. 15 லட்சம் ரூபாய் பணம்னா சும்மாவா? ஜோதியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம். மீதி பணத்தை மத்த பிள்ளைகளோட மேல் படிப்புக்கு பயன்படுத்தலாம். சின்னதா ஒரு வீடு கட்டலாம், கொஞ்சம் நிலம் வாங்கலாம், இன்னும் என்னென்னவோ செய்யலாம். புதையலே கிடைச்சிருந்தா கூட அதை தைரியமா சொல்ல முடியாது, சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. மறைச்சே வச்சாலும் பயந்து பயந்து தான் வாழணும். மனசுக்குள்ள உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க சொல்றது அப்படி இல்லை. பரிசு, பாராட்டு, புகழ் எல்லாமே கிடைக்கும். நான் கண்டெடுத்த இரும்பு பெட்டி சாதாரண பெட்டி கிடையாது. 5000 கோடி ரூபாய் மதிப்போட விக்கிரகங்கள் பத்தின ரகசியங்கள் உள்ளடங்கிய பெட்டி. பாறை துண்டுல செதுக்கப்பட்டிருக்கிற வெறும் உருவங்கள் மட்டும்தான். அதோட பொருள், அதோட ரகசியங்கள் எல்லாமே உன்கிட்ட உள்ள 5 ஓலை நெருக்குகள்ல தான் இருக்கு. அதை இப்பவே இவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். பெரியவரே, தோண்டி கேள்வியா கேட்டீங்க. ஆனா ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்களே. இந்த கல்லு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்றான் யுகேந்திரன். இந்த கல்லை இங்கு கொண்டு வந்து போட்டதே நான் தான் என்றார் வேலுச்சாமி. விரலால் மீசையை பெருமிதமாய் நீவிக்கொண்டார். நீங்களா? எப்ப, என்னைக்கு கொண்டு வந்து போட்டீங்க? வெல்வெட்டும் யுகேந்திரனும் புருவம் உயர்த்தினார். இன்னைக்குதான். அதுவும் நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முந்திதான். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தன் இடுப்பு பகுதியின் வேட்டி மடிப்பிற்குள் மறைத்து வைத்திருந்த 5 ஓலை நெருக்குகளையும் வெளியில் எடுத்தார். யுகேந்திரனிடம் நீட்டினார். அந்த பெட்டியில இந்த கல்லோட சேர்த்து 5 ஓலை நறுக்குகளும் இருந்துச்சு. கல்ல ஒன்றும் செய்ய முடியாது. ஓலை நறுக்குல என்னமோ எழுதி இருந்துச்சு. எதுவும் புரியல. ஆனா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதா மனசுல பட்டுச்சு. அதான் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன். இவ்ளோ சீக்கிரத்துல பலன் கிடைக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இந்தாங்க, இதுல என்ன இருக்கும்னு படிச்சு பாருங்க. நீங்க தேடி வந்ததை கண்டுபிடிங்க என்றார். வெயில் தாங்கல, கார்ல உட்கார்ந்து பார்க்கலாம் யுகேந்திரனின் கையில் இருந்த ஐந்து ஐந்து ஓலை நறுக்குகளையும் வெடுக்கென்று பற்றினாள் வெல்வெட். பகுதி 10. நடந்தது. உச்சிமலை, நாட்டிராஜா ஆலயம். உடங்கிய கதவை கம்பீரமாய் ஒலித்தது டாங்க்லின்டோ பிரபுவின் குரல். 2 வீரர்கள் தீப்பந்தத்தை உயர்த்தி பிடித்துக் கொள்ள மற்றவர்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்களினால் கதவை தகர்க்க தொடங்கினார்கள். டங் டங் டனங். கதவுதான் ஒரு கோவிலின் வலுவே. கதவு எந்த அளவுக்கு பலமுடையதாக கம்பீரமாய் காட்சியளிக்கிறதோ அதைவிட 10,000 மடங்கு பலமும் கம்பீரமும் சக்தியும் கொண்டது அக்கோவிலின் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கிற விக்கிரகங்கள் என்பதுதான் அதன் பொருள். நாட்டியராஜ ஆலயத்தை பொறுத்தவரை மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற மரகத நடராஜர் சுவாமியின் மதிப்பை அளவிடவே முடியாது. வான மாதிரி, கடல் மாதிரி அளவிட முடியாதது, ஒப்பிட இயலாதது. மரகத நடராஜர் சாமிக்கு விலையே கிடையாது. நவபாஷான சிவலிங்கமும் அப்படிதான். நவபாஷான சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பாலாக இருந்தாலும் கூட, தண்ணீராக இருந்தாலும் சரி, துளி நம் மீது பட்டாலே போதும், கொட்டிய வியாதிகள் எல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும். கொடிய வியாதிகள் எல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும். 100 வயது வரை வாழ்கிற அபூர்வ சக்தி கிடைக்கும். அந்த அளவிற்கு அபூர்வ மூலிகளினால் உருவாக்கப்பட்டது நவபாஷான சிவலிங்கம். அதன் மகிமையை பற்றி கேள்விப்பட்டது முதல் எப்படியாவது அபகரித்து சென்றுவிட வேண்டும் என துடியாய் துடித்துக் கொண்டிருந்தான் டாக்லின்டோ பிரபு. மரகத நடராஜர் சாமி விக்கிரகத்தை உடைத்து மரகதத்தையே தனியே எடுத்து அதை பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்களில் பதித்து தன் ஆசை காதலி ஜூலியானாவிற்கு கொடுக்க வேண்டும். அதே போல நவபாசான சிவலிங்கத்தை கப்பல் மூலமாய் தன் தேசத்திற்கு தூக்கி போய் தன்னுடைய மாளிகை வளாகத்தில் இருக்கும் நீச்சல் குளத்திற்குள் போட்டு விட்டால் போதும். அப்புறம் தன் சந்ததியினருக்கே நோய் நொடியே அண்டாது. இதுதான் டாங்க்லின்டோ பிரபுவின் திட்டம், கனவு, பேராசை எல்லாமே. இப்பொழுது அதில் மண் விழுந்து விடுமோ என பதபதைத்தான். சீக்கிரம் சீக்கிரம், கட்டளையாய் ஒலித்தது அவன் குரல். ஆயுதங்களினால் அடித்த அடியினால், உடைந்த உடையினாலும், இடித்த இடியினாலும் கதவுகளில் பொருத்தப்பட்டிருந்த வெண்கல பட்டைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் பேர்ந்து விழத் தொடங்கியது. கதவுகளுக்கு மேலே மாடங்களில் பதுங்கியிருந்த மணிப்புறாக்களும் ஆந்தைகளும் அலறியபடி குபீர் என பறந்தன. கதவுகளை உடைக்கிற சத்தம் இருளை கிழித்து கொண்டு வெளிப்பட்டது. உச்சிமலை வாசிகள் அங்கே திரண்டு விட்டார்கள். கண் முன்னால் அரங்கேறுகிற அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் தடுக்கவோ தட்டி கேட்கவோ தைரியமின்றி கையாலாகாதவர்களாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். வேறென்ன செய்ய முடியும் அவர்களால்? தேசமே அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது எதிர்க்க முடியுமா? அதுவும் டாங்க்லின்டோ பிரபு மோசமானவன். எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு கரங்களும் இருக்காது, தலையும் காணாமல் போய்விடும். இதெல்லாம் போதாது என குதிரைகளின் கால்களில் பிணைத்து தரவென இழுத்து வேறு செல்வான். அவனை பற்றிய பயம் ஜனங்களிடம் நிறையவே காணப்பட்டது.
நாட்டியராஜா ஆலயத்தின் கதவுகள் இடிபட இடிபட உச்சிமலை ஜனங்களுக்கு கண்களில் கண்ணீர் கசிய தொடங்கியது. மகள் வகுலாவின் வருகையை எதிர்பார்த்துவிட்டு வாசல் படியிலேயே காத்திருந்த சிவாச்சாரியாரின் மனைவி உமையாம்பிகை காதிலும் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிற கொடுமையான நிகழ்வுகள் போய் சேர பதறி துடித்து ஓடோடி வந்து விட்டாள். நாட்டியராஜ ஆலயத்தின் கதவுகள் இரண்டும் கிட்டத்தட்ட உடைகிற நிலைக்கு வந்திருந்தது. மெல்ல மெல்ல அசைந்து கொண்டிருந்தது. வேணா வேணா, கோவில் கதவை உடைக்காதேல், சாமி குத்தத்துக்கு ஆளாயிடாதேல். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸ்வரன் சாமி நினைச்சா பஸ்மமா ஆயிடுவீங்க. குறுக்கே போய் நின்றபடி தடுக்க முயன்றாள். கைகளை குவிழ்த்து கும்பிட்டாள். கோவில் உள்ளார எங்காத்து மாமாவும் என் பொண்ணு வகுலாவும் அந்த பிள்ளையாண்ட அம்பியும் இருக்காங்க. அவங்கள எதுவும் செஞ்சிடாத மன்றாடினாள். டாக்லிண்டோ பிரபு புருவம் உயர்த்தி உமையாம்பிகையை வெறித்தான். ஹீ இஸ் திஸ் லேடி என்றான் கோபம் பொங்க. நம்ம திட்டத்துக்கு இடையூறா கோவில் கதவுகளை உள்பக்கமா தாழ்பால் போட்டுக்கிட்டு அதை திறக்க மறுக்கிற சிவாச்சாரியாரோட மனைவிதான் இவங்க என்றான் கூடவே இருந்த வீரன் ஒருவன். ஓ! தோள்களை ஒரு குலுக்கு குலுக்கினான் டாங்க்லிண்டோ பிரபு. வழி கிடைச்சிருச்சு. கோவில் கதவை திறக்க செய்யறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. உரக்க கூவியவன் தன் சாரட் வண்டியை நோக்கி கோபமாய் போனான். உள்ளே வைத்திருந்த துப்பாக்கியை வெளியே எடுத்தான். உமையாம்பிகையின் நெஞ்சுக்கு முன்னால் துப்பாக்கியை உயர்த்தி பிடித்தான். ட்ரிகரில் விரலை வைத்து அழுத்தினான். நாட்டியராஜா ஆலயத்தின் உள்ளே சிவாச்சாரியார் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தார். ஆலயத்தின் வலது பக்க பிரகாரத்தின் முன்பக்கமா இருந்த மாடப்பள்ளி அறையை ஒற்றி வேறொரு அறைக்குள் கையில் தீபத்தோடு நுழைந்தார். ஆலயத்தில் திருவிழா சமயத்தில் பயன்படுகிற வெண்கல சாமான்கள் வைக்கப்பட்டிருக்கும் பெரிய இரும்பு பெட்டி கண்களில் அகப்பட்டது. இரும்பு பெட்டியை திறந்து உள்ளே இருந்த வெண்கல சாமான்களை எல்லாம் வெளியில் அள்ளி போட்டார். அதற்குள் வகுலாவும் சுப்புடுவும் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்த மரகத நடராஜர் சாமி சிலையையும் நவபாஷான சிவலிங்கத்தையும் பீடத்திலிருந்து பெயர்த்து எடுத்து கொண்டு வந்திருந்தனர். கொண்டு வந்தாச்சா? மரகத நடராஜர் சாமி சிலையையும் நவபாசான சிவலிங்கத்தையும் வாங்கி இரும்பு பெட்டிக்குள் வைத்தார். மூச்சு வாங்கியது. இதயமோ வேக வேகமாய் துடித்தது. கோவிலின் வாசல் கதவு உடைக்கப்படுகிற சத்தம் வேறு காதுகளை கிழித்தது. துரைமார்களோட ஆளுங்க தான் கதவை உடைக்கிறாங்க. அவனுங்க உள்ள நுழையறதுக்குள்ள நாம இங்கிருந்து வெளியேறிடணும் என்றார். இரும்பு பெட்டியின் மூடியை மூடி பூட்டை மாட்டினார். மாமா, நேக்கு பயமா இருக்கு. நீங்க சொன்னேன்னு தான் சாமியை பெயர்த்து எடுத்தாந்தே. சாமி என்னோட கண்ணை குத்திடாதே, அப்பாவியாய் கேட்டான் சுப்புடு. வகுலாவிற்கு அந்த மோசமான நிலையிலும் சிரிப்பு வந்தது. சாமி உன்னோட கண்ணை குத்தாம இருக்கணும்னா நேக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், செய்றியா? பேஷா செய்றேன், சொல்லுங்க மாமா. இந்த இரும்பு பெட்டியை தூக்கி நானும் வகுலாவும் உன்னோட தலையில வச்சு வைப்போம். அதை கீழே போட்டுடாம கெட்டியா புடிச்சுண்டு நாங்க போற பாதையில எங்க பின்னாடியே நடந்து வரணும், செய்றியா? முதல்ல இந்த இரும்பு பெட்டியை தூக்கி என் தலையில வைங்கோ. சுப்புடு பரபரத்தான். காசி துண்டினால் தலையை சுற்றி சும்மாடு கட்டி கொண்டான். வகுலாவும் சிவாச்சாரியாரும் சேர்ந்து இரும்பு பெட்டியில் ஆளுக்கு ஒரு கை போட்டு தூக்கி சுப்புடுவின் தலை சும்மாடு மீது வைத்தார்கள். மாமா, எந்த பக்கம் போகணும்? சுப்புடு சுறுசுறுப்பாய் ஆர்வம் காட்டினான். வகுலா, நீ தீப்பந்தத்தை எடுத்து கையில பிடிச்சுக்கோ. வகுலா ஒரு தீப்பந்தத்தை கையில் எடுத்தாள். சிவாச்சாரியார் ஒரு தீப்பந்தத்தை தூக்கி கொண்டார். அந்த அறையை விட்டு வெளியே வந்து பிரகாரத்தை சுற்றி பின்னால் போய் இடப்பக்கம் இருந்த நந்தவனத்திற்குள் புகுந்தார். வகுலாவும் சுப்புடுவும் அவரை பின்தொடர்ந்தார்கள். கட்டவிழ்ந்த பூக்களின் நறுமணம் காற்றில் கலந்திருந்தது. அதுவும் இந்த பவள மல்லிகையும் பன்னீரும் இருக்கிறதே, அடே அப்பா! அவைகளின் நறுமணமே தனிதான். நாசியை வருடி உட்புகுந்து உயிர் வரை ஊடுருவியது. அப்படி ஒரு சுகமான நறுமணம். நந்தவனத்திற்குள் அடர்த்தியான செடி கொடிகளை விளக்கியபடியே நடந்த சிவாச்சாரியார் ஒரு இடத்தில் சட்டென்று நின்றார். கீழே குனிந்து அடர்த்தியாய் மண்டி கிடந்த நித்திய கல்யாணி பட்சி விரிச்சி சங்கு பூச்செடிகளை இரு கைகளாலும் விளக்கினார். நடுவில் சதுர வடிவில் கற்களால் கட்டப்பட்ட சுரங்கப்பாதை தெரிந்தது. கீழே படிகள் இறங்கின. இப்படி ஒரு பாதை இருக்கிறதே, வேற யாருக்கும் தெரியாது. வகுலாவும் சுப்புடுவும் ஆச்சரியப்பட்டார்கள். மாமா, இந்த பாதை எங்க போறது என்றான் சுப்புடு. நேக்கே தெரியாது, ஆனா பத்திரமான இடத்துல கூட்டிட்டு போய் சேர்த்துரும். தீப்பந்தத்துடன் சுரங்கப்பாதையினுள் இறங்கினார். அவற்றை தொடர்ந்து வகுலாவும் சுப்புடுவும் இறங்கினார்கள். டே அம்பி, தலையில இருக்கிறத கீழே போட்டுடாத. இல்ல மாமா, லேசாதான் இருக்கு, நான் கீழே போட மாட்டேன். லேசாதான் இருக்கு என்று சுப்புடு சொன்னதுதான் அவரை திகைக்க வைத்தது. இரும்பு பெட்டி மட்டுமே அவ்வளவு கனம். அதோட மூடியை திறக்கவே அவருக்கு சிரமமா தோன்றியது. இதுல மரகத நடராஜர் சாமியோட விக்கிரகமும் நவபாஷான சிவலிங்கமும் வேற வைக்கப்பட்டிருக்கு. சுப்புடு வாழை தூக்கிட முடியுமான்னு சந்தேகப்பட்டாரு. சாதாரணமா நைவேத்திய வாளியை தூக்கிட்டு போகவே சுப்புடு சங்கடப்படுவான். நேக்கு கை வலிக்கிறது மாமான்மா. அதே சுப்புடுதான் இப்போ லேசாதான் இருக்குங்கிறான். இதுதான் அந்த ஈஸ்வரனோட மகிமை. இதுதான் சிவ அதிசயம். இதுதான் சிவசக்தி. இதுதான் சிவ விளையாடல். கண்களில் நீர் கசிந்தது. சுரங்கப்பாதை நெடுக சுண்டலிகள் பெருச்சாலைகள் சிதறி ஓடின. சுரங்கப்பாதை முழுக்க முழுக்க கருங்கற்கால் கட்டப்பட்டிருந்தது. இடையிடையே காற்று உட்புகுவதற்கு சிறு துவாரங்கள்.
அதன் வழியை ஊடுருவும் சிலீர் என்ற காற்று. தீப்பந்தம் திகு திகுவென்று எரிந்து வெளிச்சத்தை நன்றாக பரப்பியது. பகுலா, உன்னை நான் கஷ்டப்படுத்துறேனா? இல்லப்பா, சாமிக்கு செய்யற சேவகத்துல நேக்கு கஷ்டம் என்னப்பா இருக்கு? ஈசன் இந்த பாக்கியத்தை நேக்கு தந்ததுக்காக சந்தோஷப்படுறேன்ப்பா. பகுலா தழுதழுத்தாள். பகுலா, நோக்கு என்ன தோன்றது தெரியுமா? நான் தினமும் பூஜிக்கிற மங்களநாயகி அம்மனே வந்து மகளா பிறந்துட்டாளோன்னு நினைக்கிறேம்மா. சிவாச்சாரியாருக்கு குரல் கமறியது. மாமா, என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, என்னைய பார்த்தா என்ன தோன்றது மாமா? கருட வாகனமா தெரிகிறடா அம்பி என்றார். சுரங்கப்பாதை நீண்டு கொண்டே போனது. பகுதி 11. நடப்பது. யுகேந்திரனின் கையில் இருந்த 5 தலை ஓலை நறுக்குகளை வெடுக்கென்று பற்றினாள் வெல்வெட். காருக்கு ஓடினார். முன்பக்க கதவை திறந்து உள்ளே பரவினாள். பெரியவரே வாங்க, நாமளும் காருக்குள்ள போயிடலாம். வெளியில நின்று பேசுறது யாராவது பார்த்துட்டா வம்பு. கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டி வரும். வெல்வெட்டின் செயலை நியாயப்படுத்தினான் யுகேந்திரன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். தலையை ஆட்டியபடியே வேலுச்சாமியும் யுகேந்திரனோடு நடந்து காருக்குள் ஏறி அமர்ந்தார். யுகேந்திரனும் வெல்வெட்டும் அந்த 5 தலை ஓலை நறுக்குகள் மீது வெள்ளை பவுடர் போல எதையோ தடவினார்கள். பிறகு ஏர்பேக்கிலிருந்து பூத கண்ணாடியை எடுத்து ஒவ்வொரு ஓலை நறுக்குகளாய் ஆராய்ந்தார்கள். ஓலை நறுக்குகள் வரிசை பெறாமல் இருப்பதற்காக அழுத்தமான காட்டிக் கொடியினால் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. முதல் ஓலை நறுக்கில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் இப்பொழுது தெள்ள தெளிவாய் பெரிய எழுத்துக்களாய் தெரிந்தது. உச்சி கதிரவன் உறங்கும் படுக்கை. இரண்டாவது ஓலை நெருக்கின் மீது பூத கண்ணாடியை வைத்து வாசித்தார்கள். லிங்கமாய் பூத்திருக்கும் உயிர்க்குடை. மூன்றாவது ஓலை நெருக்கில் பார்வையை பதித்தார்கள். பச்சையப்பன் ஜலக்கிரீடை செய்கிறான். நான்காவது ஓலை நெருக்கை கையில் எடுத்தான் வெல்வெட். இதுல என்ன எழுதியிருக்கு வெல்வெட்? இருங்க யுகேன், படிக்கிறேன். வெல்வெட் நான்காவது ஓலை நெருக்கை வாசித்தாள். பச்சையப்பனுக்கு காவலாய் கீழ்ப்பள்ளத்தில் பச்சை சிவன் இருக்கிறான். ஐந்தாவது ஓலை நெருக்கை யுகேந்திரன் வாசித்தான். உச்சி மலை ரகசியம் இது. வெள்ளையன் வெளியேறிய பின் வெளிப்பட வேண்டும். ஏதாவது புரியுதா வெல்வெட்? எல்லா வாசகங்களையும் ஒரு காகிதத்துல மொத்தமா சேர்த்து எழுதி பார்க்கலாம், ஏதாவது புரியும். சரி. டைரியை எடுத்து பக்கங்களை புரட்டி ஒரு பக்கத்தில் 5 ஓலை நறுக்குகளில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை வரிசையாய் எழுதினான். உச்சி கதிரவன் உறங்கும் படுக்கை. லிங்கமாய் பூத்திருக்கும் உயிர்க்குடை. பச்சையப்பன் ஜலக்கிரீடை செய்கிறான். பச்சையப்பனுக்கு காவலாய் கீழ்ப்பள்ளத்தில் பச்சை சிவன் இருக்கிறான். வெள்ளையன் வெளியேறிய பின் வெளிப்பட வேண்டும். எழுதியதை ஒரு தடவை வாசித்து காட்டினான். இப்போ புரியுது வெல்வெட். என்ன புரியுது? முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன். பெரியவரை என்ன பண்றது? கூடவே கூட்டிட்டு போயிடலாம். கண்களால் ஜாடை காட்டினான். வேலுச்சாமி அமைதியாய் அமர்ந்திருந்தார். 15 லட்ச கனவு அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. யுகேன், காரை உச்சிமலைக்குத்தானே விட சொல்றீங்க? ஆமா. உச்சி மலையில ஏறி மேற்கு திசையில கொண்டு போய் நிறுத்து. முதல் ஓலை நெருக்கோட பொருள் அதுதான். பத்திரமா டிரைவிங் பண்ணணும், இல்லாட்டி நான் பண்றேன். நானே டிரைவிங் பண்றேன் யுகேன். யுகேந்திரனும் வேலுச்சாமியும் காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருக்க காரின் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து சீரான வேகத்தில் இயக்கினாள் வெல்வெட். கார் உச்சிமலைக்கு செல்கிற மலைப்பாதையில் ஏற ஆரம்பித்தது. பாதை அவ்வளவாய் ஒழுங்கில்லை. குண்டும் குழியுமான பாதை. பாதையை விட்டு கொஞ்சமாய் விலகினாலும் சரிவில்தான் விழ வேண்டும். சரிவில் நிறைய மரங்கள், பெயர் தெரியாத காட்டு மரங்கள், தாவுகிற குரங்குகள், கீச் கீச் என தாவி பறக்கிற பறவைகள். வாகனங்கள் எதுவும் பயணிக்காத பாதை போல தோன்றியது. நிறைய இடங்களில் பெரிய பாறாங்கற்களே பாதையின் குறுக்கே கிடந்தன. பெரியவரே, ரோடு மோசமா கிடக்கே. இதுல வேற எந்த வாகனமும் போகிறதே கிடையாதா? மனுஷங்களே இல்லாத ஊருங்க, அதெல்லாம் என்னத்துக்கு என்றார் வேலுச்சாமி. என்ன சொல்றீங்க? உச்சிமலையில மனுஷங்களே கிடையாது. 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வாழ்ந்த மனுஷங்களோட அடையாளமா நிக்கிறது குட்டிச்சோருங்க மட்டும்தான். வேலுச்சாமி பெருமூச்சு விட்டார். அங்க இருந்த நாட்டியராஜா கோவில் என்னாச்சு? இருக்கு, இன்னமும் இருக்கு. சாமி இல்லாம, பூசாரி இல்லாம, பக்தர்கள் இல்லாம பாலடைஞ்சு கிடக்கு. புல்லும் புதரும் மண்டி போய் கூட்டம் கூட்டமா பாம்புங்க தான் அங்க வாழுதுங்க. நடராஜா கோவில்ல இருந்து சின்ன செங்கல் கட்டிய கூட யாரும் வெளியில கொண்டாட முடியாதுங்க. பாம்புங்க கொத்தியே கொன்னுடும். வேலுச்சாமி மிரட்டலாய் பேசியது வெல்வெட்டுக்கு எரிச்சலை வரவழைத்தது. யுகேன், பெரிய பெரிய வாயை திறந்தாலே நம்ம பயமுறுத்துறாப்புலதான் பேசுவாரு. நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? மத்த ஓலை நெருக்குகள்ல எழுதியிருக்கிற வார்த்தைகளோட அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க. யுகேந்திரனின் பேச்சை திசை திருப்பி விட்டாள் வெல்வெட். தாயி, நான் ஒண்ணு உங்களை பயமுறுத்தலாம் இல்ல. இங்க அடிக்கடி நடக்கிறதே நிஜம்தான் தாயி இது என்றார் வேலுச்சாமி. வெல்வெட் அவரை லட்சியமே பண்ணவில்லை. யுகேன், நீங்க சொல்லுங்க என்றாள். வேலுச்சாமிக்கு முகம் சுண்டி போய்விட்டது. நமக்கு என்ன வந்தது? சொன்னபடி நமக்கு பரிசு பணத்தை வாங்கி கொடுத்தா போதும். வேலுச்சாமி வாயை மூடிக்கொண்டார். 2வது ஓலை நெருக்கோட பொருள் என்னன்னா, லிங்கம்ங்கிறது சிவனை குறிக்கிற சொல்.
லிங்கம் பூத்திருக்கும் குடை உயிர் குடைனா மரத்தை குறிக்குது. லிங்கம் மரத்துல பூத்திருக்குதுன்னா நாகலிங்க மரத்தை தான் இப்படி சூட்சமா எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் யுகேன். நான் கூட நாகலிங்க மரத்தை பார்த்திருக்கேன். பூக்களையும் பறிச்சிருக்கேன். 3வது ஓலை நெருக்கில் எழுதியிருக்கிற வாசகங்களோட பொருளை சொல்லுங்க என்று வெல்வெட் அவசரப்படுத்தினாள். பச்சையப்பன் ஜலக்கிரீடை செய்கிறான். இதுதான் 3வது ஓலை நெருக்கில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம். பச்சையப்பன்கிறது மரகத நடராஜ சாமியை தான் குறிக்கணும். ஜலக்கிரீடை செய்கிறான்னா பக்கத்துல ஏதோ நீர் நிறைஞ்ச சுனை இருக்கணும். அதுல மரகத நடராஜரோட சிலை கிடக்கிறதுங்கிறது தான் பொருள். 4வது ஓலை நெருக்குல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளோட பொருள் என்னன்னா, பச்சையப்பனுக்கு காவலா கீழ் பள்ளத்துல பச்சை சிவன் இருக்கிறான். இதுல பச்சை சிவன்கிறது நவபாஷான சிவலிங்கம். கீழ் பள்ளத்துல இருக்கிறான்னா மரகத நடராஜ சிலை கிடக்கிற சுனைக்கு பக்கத்துல நவபாஷான சிவலிங்கத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. சூப்பர் யுகேன். 5வது ஓலை நெருக்குல எழுதி இருக்கிறது ஒரு அன்பான வேண்டுகோள். வெள்ளையர்கள் காலத்துல அவங்க கையில அகப்படாம இருக்கணுங்கிறதுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலைகள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு அவங்க வெளியேறின பின்னாலதான் இந்த சிலைகள் வெளிவர வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இரும்பு பெட்டியில இருந்து இந்த பெரியவரால எடுக்கப்பட்ட செவ்வக வடிவ பாறைத்துண்டுல செதுக்கப்பட்டிருக்கிற ஓவிய சிற்பங்களும் இதைத்தான் சொல்லுது. அதாவது மரகத நடராஜர் சிலை நாகலிங்க மரத்துக்கு பக்கத்துல இருக்குங்கிறதான் ஓவியமா செதுக்கி இருக்காங்க. தனியா பார்த்தப்போ புரியல. ஓலை நறுக்குகளை வாசிச்சதுக்கு அப்புறம் தெளிவா புரியுது. யுகேந்திரன் விவரமாய் விளக்கம் கொடுத்தான். பேசிக்கொண்டே காரை செலுத்தினால் வெல்வெட். உச்சி மலை வந்திருந்தது. வேலுச்சாமி சொன்னது சரிதான். மனித சஞ்சாரமே இல்லை. வெறிச்சோடி காணப்பட்டது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் குட்டிச் சுவர்கள். சற்று தொலைவில் சிதிலமடைந்த நாட்டியராஜா கோவில் கோபுரம் தெரிந்தது. ஆங்காங்கே நிறைய மரங்கள், புளிய மரங்கள், இலுப்பை மரங்கள், மாமரங்கள் யாருக்கோ கட்டுப்பட்டது போல ஆடாமல் அசையாமல் நின்றிருந்தன. எந்த மரத்திலும் பூக்கள் இல்லை, காய்கள் இல்லை. சபிக்கப்பட்ட பூமியாய் காட்சியளித்தது உச்சிமலை. சின்ன ஈ காக்கை கூட பார்க்க முடியவில்லை. பெரியவரே, உச்சிமலைக்கு வந்துட்டோம் இல்லையா என்றான் யுகேந்திரன். ஆமா, மெல்ல தலையசைத்தார். உச்சி மலையோட மேற்கு திசை எது? அதோ தெரியிற நாட்டிராஜா கோவிலோட பின்பகுதியில சரிவு ஒண்ணு இறங்கும். அந்த சரிவுல போனா உச்சி மலையோட மேற்கு பகுதி வந்துடும். வார்த்தைகளை அளவாய் பேசினார். வெல்வெட், காரை பெரியவர் சொல்ற பகுதியில செலுத்து. வெல்வெட்டுக்கு அன்பு கட்டளையிட்டான் யுகேந்திரன். கார் நாட்டிராஜா கோவிலை சுற்றி ஓடியது. வேலுச்சாமி சொன்னபடியே சரிவான பாதை இறங்கியது. கரடு முரடான பாதைதான். பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு பாதை அமைக்கப்பட்டிருந்தது. பாதையின் இருபுறமும் கற்றாழை புதர்கள் கோரமாய் மண்டி கிடந்தன. பெரியவரே, இந்த பகுதியில நாகலிங்க மரம் ஏதாவது இருக்குதா? ஆமா, இருக்கு. வாலிபனா இருந்தப்போ இந்த பகுதிக்கு வந்தப்போ பார்த்திருக்கேன். அப்பவே அந்த மரத்துக்கு பக்கமா யாரும் போக மாட்டாங்க. ஏன்? அந்த பகுதி உச்சிமலையோட ஆபத்தான பகுதி. அங்க மலையில நிறைய குகைகள் இருக்கும். அத்தனையும் ஒரு காலத்துல சமணர்கள் தெரியாத்தனமா ஏதாவது குகையில நுழைஞ்சிட்டோம்னா தங்கியிருந்த குகைகள். அவ்வளவுதான். அங்க பதுங்கியிருக்கிற காட்டு மிருகங்கள்கிட்ட சிக்கி சாக வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, அந்த பகுதியில தங்கம் பாலம் பாலமா பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு பேச்சு நிலவுச்சு. அதை தேடி ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். போதாததுக்கு பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறவங்களோட இருப்பிடமாவும் அந்த பகுதி மாறிடுச்சு. நாளடைவுல ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட அந்த பக்கம் போறதில்ல. உச்சிமலையில இருந்த 1-2 வீட்டு ஜனங்களும் இடம்பெயர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மலைக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு அறுத்து போச்சு. வேலுச்சாமி சொல்லி முடிப்பதற்குள் மூச்சு வாங்கியது. உச்சிமலையை பத்தி கதையா சொல்லிக்கிட்டே போகலாம். நாள் பூராவும் வருஷம் பூராவும் சொல்ற அளவுக்கு அத்தனை கதைகள் இருக்கு. நிஜமும் இருக்கு, பொய்யும் இருக்கு. சொல்ற நபரை பொறுத்துதான் பொய்யா நிஜமானு தீர்மானிக்க முடியும். வேலுச்சாமி கள்ளம் கபடம் இல்லாத நபர். அவர் சொல்றதுல பொய் இருக்க வாய்ப்பில்லை. யுகேன், வருடங்கள் ஓடிடுச்சே. அந்த நாகலிங்க மரம் இன்னும் இருக்குமா என்ன? நாகலிங்க மரத்துக்கெல்லாம் வயசு வரமே கிடையாது. ஆலமரம், அரச மரம், புளிய மரம் மாதிரி காலங்களை கடந்து நிற்கக்கூடிய சக்தி நாகலிங்க மரங்களுக்கு உண்டு தாயி. இடை புகுந்து சொன்ன வேலுச்சாமி, வண்டியை நிறுத்து தாயி. நீங்க தேடுற நாகலிங்க மரம் அதோ அதோ நிக்குது பாருங்க. வெல்வெட் காரை சட்டென்று நிறுத்தினாள். சரிவான பாதையும் அத்தோடு முடிந்து போயிருந்தது. பாதையை தாண்டி அகல பள்ளத்தாக்கு. விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது. பள்ளத்தாக்கை நோக்கி நீண்டுகின்ற ஒரு மொட்டை பாறை. 20 பேர் அமர்ந்திருக்கின்ற அளவுக்கு இடவசதி. அந்த பாறையில் தான் நாகலிங்க மரம் நின்றிருந்தது. நல்ல பருமனான மரம். அடர்த்தியான கிளைகள். கிளைகள் நிறைய பூக்கள். அடிப்பெருத்த தண்டு பகுதி. உருண்டை உருண்டையாய் காய்கள். மொட்டை பாறையில் முரட்டு நாகலிங்க மரம் வளர்ந்து நிற்பது ஆச்சரியம்தான், அபூர்வம்தான். வேலுச்சாமிக்கு சிவனின் ரூபமாகத்தான் அம்மரம் காட்சியளித்தது. கன்னத்தில் போட்டுக்கொண்டார். மூவரும் காரிலிருந்து கீழே இறங்கினார்கள். நாகலிங்க மரத்தை நோக்கி நடந்தார்கள்.
ஓலை நறுக்கில் குறிப்பிடப்பட்டிருந்தபடி நாகலிங்க மரத்திற்கு அருகாமையில் ஒரு நீர் சுனை, பாசி படர்ந்த சுனை, மேலே தலை நீட்டி மிதக்கிற பச்சை தவளைகள், சுனையை ஒட்டி ஒரு ஆள் இறங்குகிற அளவுக்கு பள்ளம். வெல்வெட், நாம சரியான இடத்துக்கு வந்துட்டோம். யுகேந்திரன் குதூகலித்தான். இதுக்கெல்லாம் பெரியவருக்கு தான் நாம தேங்க்ஸ் சொல்லணும். சிரித்தபடியே சொன்ன வெல்வெட் கீழே குனிந்த மரக்கட்டையை கையில் எடுத்தாள். வேலுச்சாமி திடுக்கிட்டு நிமிர உச்சந்தலையில் ஓங்கி அடித்தாள். பகுதி 12. நடந்தது. உமையாம்பிகையின் நெஞ்சு பகுதிக்கு முன்னால் துப்பாக்கியை உயர்த்திய டாங்க்லின்டோ பிரபு ட்ரிக்கரில் விரலை வைத்து அழுத்தினான். கொஞ்சமும் பயப்படாமல் அசையாமல் நின்றிருந்தாள் உமையாம்பிகை. அதற்குள் நாட்டியராஜ ஆலயத்தின் கதவுகள் இரண்டும் படார் என இரைச்சலுடன் விரிய திறந்து கொண்டது. வெள்ளைக்கார வீரர்கள் அடித்த அடியில் கதவின் உட்புற தாழ்பால் உடைந்து இரும்பு பட்டையின் கீழே விழுந்து கிடந்தது. உயிர் பிழைத்தா, ஓடிப்போ. உமையாம்பிகையை பார்த்து உரிமையவன் துப்பாக்கியின் ஜிகரில் பதித்திருந்த விரலை எடுத்தான். துப்பாக்கியை அதன் வாளோடு சேர்த்து தோளில் மாட்டிக்கொண்டு தன் வீரர்களை பார்த்து கையசைத்தான். எல்லாரும் உள்ள போங்க. அந்த மரகத நடராஜர் சிலையையும் நவபாசான சிவலிங்கத்தையும் தூக்கிட்டு வாங்க. யாரு தடுத்தாலும் வெட்டி வீழ்த்துங்க. டாங்க்லின்டோ பிரபுவின் அதிரடியான உத்தரவிற்கு இறங்கி வெள்ளைக்கார வீரர்கள் அத்தனை பேரும் குபீரென உள்ளே பாய்ந்தார்கள். எல்லா சந்நிதிகளிலையும் அகல் விளக்கின் நெய் தீபம் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. மூலஸ்தான சன்னதியில் இருந்து மரகத நடராஜர் சாமி சிலையையும் ஈசன் சன்னதியில் இருந்த நவபாசான சிவலிங்கத்தையும் காணாமல் ஏமாற்றத்தோடு சிதறி ஓடி வந்தார்கள். எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, நம்ம தேடி வந்ததை தூக்கிக்கிட்டு ஓடிட்டாங்க. விசுவாசமான வீரன் ஒருவன் கூச்சலிட்டான். நல்லா தேடுங்க, எங்க போயிருக்க போறாங்க, இங்கதான் எங்கேயாவது பதுங்கி இருப்பாங்க. டாங்க்லின்டோ பிரபுவும் பிரகாரத்தில் அங்கும் இங்கும் ஓடினான். சுற்று பிரகாரத்தில் இருந்த சன்னதிகளில் எல்லாவற்றுகளிலும் தீபங்கள் மினுங்கிக் கொண்டிருந்தன. கல் விக்கிரகங்கள் அணிந்திருந்த பூமாலைகளோடு புன்னகை செய்து கொண்டிருந்தன. டேய், ஏமாந்துட்டியா என்பது போன்ற புன்னகை. துணைக்கு 2 வீரர்களை கூட்டிக் கொண்டு டாங்க்லின்டோ பிரபு ஒவ்வொரு சன்னதியாய் ஏறி இறங்கினான். ஒவ்வொரு சாமி விக்கிரகத்திற்கு பின்னாலும் தீப்பந்தத்தை காட்டி யாராவது பதுங்கியிருக்கிறார்களா என தேடினான். யாரும் இல்லை. சப்த கன்னியர் சன்னதி, கல்யாண துர்க்கே சன்னதி, 108 மண்லிங்கங்கள் சன்னதி, ராகு கேது சன்னதி என ஏறி இறங்கி ஷூக்கள் அணிந்த கால்களுடன் குபேர பைரவர் சன்னதிக்குள் நுழைந்தான். நாய் வாகனத்தில் அமர்ந்தபடி மேற்கு பார்த்த குபேர பைரவர் செவ்வாடை அணிந்து செவ்வரளை மாலை சூடி சற்றே கோபமாய் நாக்கை துருத்தியபடி காட்சியளித்தார். காலடியில் பெரிய மண் சட்டி, அதில் தணல் நெருப்பு கட்டிகள் தகதகவென்று கனத்து கொண்டிருக்க கொட்டப்பட்டிருந்த சாம்பிராணி உருகி புகைந்து கொண்டிருந்தது. ஒரே புகை நெடி. டாங்க்லின்டோ பிரபு மெல்ல இருமினான். பிரபு, என்னாச்சு? கூட இருந்த வீரர்கள் பதற, நத்திங். குபேர பைரவர் சன்னதியை விட்டு வெளியேற முயன்ற டாங்க்லின்டோ பிரபுவின் கெண்டை காலை கவ்வி பிடித்தது எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு கருப்பு நாய். டாக் டாக். டாக்லின்டோ அலறியபடி தோளில் மாட்டியிருந்த துப்பாக்கியை கையில் எடுத்தான். அந்த கருப்பு நாயை சுட முயன்றான். முடியவில்லை. கருப்பு நாய் குபீர் என்று ஒரே தாவாய் தாவி அவனுடைய குரல் வலையை கவ்வியது. டாக் டாக், ஹெல்ப் ஹெல்ப் அலறினான். துப்பாக்கியை சிதறவிட்டான். பிரபு, என்ன சொல்றீங்க? நாய் நாய் எங்க என என உளறி குதிக்கிறீங்க. எங்களோட கண்களுக்கு எதுவும் தெரியலையே. வீரர்கள் அவனை குழப்பமாய் ஏறிட டாங்க்லின்டோ பிரபுவின் குரல் வலையை கடித்து குதறியது கருப்பு நாய். ஆ! துடித்து துடித்து திணறி கலங்கி பயந்து அங்கிருந்து ஓட முயன்றான். கருப்பு நாய் விடவில்லை. முகம், வாய், கன்னங்கள், வயிறு, இடுப்பு பகுதி என கடித்து குதறியது. அவன் அலறிய அலறல் மரகத நடராஜ சிலையை தேடிக்கொண்டிருந்த மற்ற வீரர்களும் அங்கு ஓடி வந்தார்கள். யாருடைய கண்களுக்கும் கருப்பு நாய் தெரியவில்லை. டாங்க்லின்டோ பிரபுவின் உடல் பூராவும் கருப்பு நாய் கடித்து குதறிய இடத்திலிருந்து வழிந்த ரத்தம்தான் தெரிந்தது. வீரர்கள் பயமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன நடக்குதுங்க? டாங்க்லின்டோ பிரபு கீழே விழுந்து புரண்டான். கருப்பு நாய் டாங்க்லின்டோ பிரபுவை கந்தல் துணியாக்கி இருந்தது. கீழே விழுந்தவன் கைகளையும் கால்களையும் உதறியபடி புரளத் தொடங்கினான். கோவிலுக்கு வெளியே பயத்துடன் நின்றிருந்த உச்சிமலை ஜனங்கள் டாங்க்லின்டோ பிரபுவின் அலறல் சத்தம் கேட்டு தயங்கி தயங்கி உள்ளே வந்தார்கள். உமையாம்பிகையும் வந்தாள். டாங்க்லின்டோ பிரபுவை கருப்பு நாய் கடித்து குதறுவதை அவருடைய கண்களுக்கு நன்றாக தெரிந்தது. கலகலவென சிரித்தாள். காற்றும் மழையும் இடியும் ஒரு சேர சேர்ந்து கொண்டதை போல சிரித்தாள். அற்பனே, அப்போவே சொன்னனே, கேட்டியா? வேணா வேணான்னு சொன்னனே, கேட்டியா? அனுபவி, நல்ல அனுபவி. எங்க ஆத்து மாமாவும் என் பொண்ணு வகுலாவும் அந்த பிள்ளையாண்ட அம்பியும் இப்போ உயிரோட இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நாட்டிய ராஜாவையும் நவபாஷான சிவனையும் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்கடா. உன்னோட ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கொண்டாந்து தேடினாலும் கிடைக்காதுடா, கண்டுபிடிக்க முடியாதுடா. உமையாம்பிகை பெருமிதமாக சிரித்தாள். அக்னி சிரிப்பு, பேய்மலை சிரிப்பு, சூறாவளி சிரிப்பு. ரத்தம் எக்கச்சக்கமாய் வெளியேறி கைகளும் கால்களும் வெட்டி வெட்டி இழுக்க
ராங்க்லின்டோ பிரபுவின் தலை ஒரு பக்கமாய் சரிந்தது. உமையாம்பிகை கைகளை குவித்து வானத்தை பார்த்து வணங்கினாள். ஈஸ்வரா, என்னையும் கூட்டிக்கோங்கோ. எங்க அத்து மாமாவும் என் பொண்ணு வகுலாவும் திரும்ப வருவாளோ மாட்டாளோ. என்னையும் கூட்டிக்கோங்கோ. நான் வாழறது இனி அர்த்தமும் இல்லை. உமையாம்பிகை பொத்தன கீழே சரிந்தாள். உயிர்கூட்டை விட்டு அவளுடைய உயிர் பிரிந்திருந்தது. தாயி, தாயி! உச்சிமலை வாசிகள் கண்ணீருடன் கதற சப்த கண்ணீர் சன்னதியிலிருந்து பாம்புகள் வரிசையாய் ஊர்ந்து வரத் தொடங்கின. 1, 10, 100 என பெருகிக் கொண்டே படையெடுத்து வர வெள்ளைக்கார வீரர்கள் அலறி அடித்து கண்மண் தெரியாமல் முட்டி மோதிக்கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். பத்தினி சாபம் பலிக்கும். கற்பு கரசி கண்ணீர் ஜெயிக்கும். இங்கு அதுதான் நடந்திருக்கு. சுரங்கப்பாதை முடிவுக்கு வந்திருந்தது. சிவாச்சாரியாரும் வகுலாவும் சுப்புடுவும் உச்சிமலையின் மேற்கு திசையை தொட்டிருந்தார்கள். கையில் வைத்திருந்த தீப்பந்தத்தை சிவாச்சாரியார் வகுலாவும் பாறை மீது சாய்ந்தார் போல் நிறுத்தினார்கள். மாமா, நானும் கீழே இறங்கிடலாமா என்றான் சுப்புடு. சிவாச்சாரியாரும் வகுலாவும் ஆளுக்கு ஒரு கை போட்டு சுப்புடுவின் தலையில் இருந்த இரும்பு பெட்டியை கீழே இறக்கினார்கள். அப்பா, இந்நேரம் அந்த சண்டாளனுங்க நாட்டியராஜா கோவிலோட வெளி கதவை உடைச்சிருப்பானுங்க தானே என்றாள் வகுலா கவலையாய். அதை பத்தி நமக்கென்ன வந்தது? அதான் எடுத்தார வேண்டியதை கொண்டாந்துட்டோமே. இனி அதை பத்திரமான இடத்துல பதுக்கி வைக்கணும். அதை திருப்தியா செஞ்சுட்டா நாமளும் ஈஸ்வரன் கிட்டேயே போயிடலாம். கண்களை அலைப்பாய விட்டார். அருகில் மொட்டைப்பாறையில் நின்றிருந்த நாகலிங்க மரத்தை ஒரு சுற்று சுற்றி வந்தார். காலில் இடறிய கருங்கல் துண்டு ஒன்று அங்கிருந்த சுனையில் போய் விழுந்தது. தொபுக்கடீர் என்ற சத்தம் கேட்டது. சுனையின் பக்கம் சிவாச்சாரியார் பார்வை சென்றது. பாறையின் பள்ளத்தில் இயற்கையாகவே உருவான சுனை. நல்ல ஆழமான சுனை. இப்படி ஒரு சுனை இங்க இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மரகத நடராஜர் சாமி சிலையை சுனைக்குள் போட்டுடலாம். ஆமா, அதுதான் நல்லது. எண்ணியதை செயல்படுத்த தொடங்கினார். இரும்பு பெட்டியை திறந்து உள்ளே இருந்த மரகத நடராஜர் சுவாமியின் சிலையை நவபாஷான சிவலிங்கத்தையும் வெளியே எடுத்தார். வகுலா தீப்பந்தத்தை கையில் எடுத்து நீர் சுனை பக்கம் காட்டு. வகுலா அவர் சொன்னபடியே செய்தாள். தீப்பந்த வெளிச்சத்தில் நீர் சுனை பச்சையாய் பிரகாசித்தது. மரகத நடராஜர் சாமி சிலையை இரு கைகளாலும் பயபக்தியோடு தூக்கி நீர் சுனைக்குள் போட்டார். நவபாஷான சிவலிங்கத்தை தண்ணீருக்குள் போட முடியாது. காலப்போக்கில் கரைந்து விடலாம். அப்படின்னா எங்க மறைச்சு வைக்கிறது? கண்களை சுற்றும் முற்றும் அலைய விட்டார். சுனையை ஒட்டி ஒரு ஆள் இறங்குகிற அளவிற்கு ஒரு கோடு போன்ற பள்ளம் தெரிந்தது. நவபாஷான சிவலிங்கத்தை சுமந்தபடி அந்த பள்ளத்தினுள் இறங்கினார். சிறிது நேரத்தில் வெறுங்கையோடு வெளியே வந்தார். வகுலா, சொல்லுங்கப்பா. மரகத நடராஜர் சாமியையும் நவபாஷான சிவலிங்கத்தையும் பாதுகாப்பான இடத்துல மறைச்சு வச்சாச்சு. இந்த விஷயத்த வரப்போற சந்ததியினருக்கு தெரிவுபடுத்தியாகணும். இல்லாட்டி வெளியே வராமலே போயிடும். பரபரவென யோசித்தார். யோசனை ஒன்று தோன்றியது. வகுலாவையும் சுப்புடுவையும் அருகாமையில் இருந்த குகை ஒன்றினுள் அழைத்து போனார். அது சமணர்கள் தங்குகிற குகை. ஓலை நெருக்குகள், இழுத்தாணி, மூலிகை தோல், கல்லை செதுக்குகிற உளி எல்லாமே அங்கே இருந்தது. சமண சந்நியாசிகள் எப்பொழுதாவது வருவார்கள், தங்குவார்கள், போய்விடுவார்கள். இப்பொழுது குகையில் யாரும் இல்லை. வசதியா போயிடுச்சு. செவ்வக வடிவத்தில் கிடந்த கல் தலையணை ஒன்றை கண்டது முகம் மலர்ச்சியானது. வகுலா, இந்த செவ்வக வடிவ கல் துண்டை நாம கொண்டு வந்த இரும்பு பெட்டியில வச்சு மூடலாம் தானே? அதுக்குள்ள செதுக்குனது போல கிடக்குதில்ல என்றபடியே உளியை எடுத்து அந்த செவ்வக வடிவ பாறை துண்டில் நாட்டியராஜாவின் உருவத்தை செதுக்கினார். பக்கத்திலேயே நாகலிங்க மரத்தை குறிக்கும் விதமான ஓவியங்களையும் செதுக்கினார். நாட்டியராஜா, 5 இதழ்களுடன் கூடிய பூ, படமெடுத்த நிலையில் பாம்பு, சிவலிங்கம் ஒன்று. செதுக்க முடிந்த பிறகு மூலிகை சாற்றை அந்த உருவங்களின் மீது பூசினார். வகுலாவும் சுப்புடுவும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். 5 ஓலை நறுக்குகளை எடுத்து எழுத்தாளியினால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு செய்தியை எழுதினார். உச்சி கதிரவன் உறங்கும் படுக்கை, லிங்கமாய் பூத்திருக்கும் உயிர்குடை, பச்சையப்பன் ஜலக்கிரீடை செய்கிறான், பச்சையப்பனுக்கு காவலாய் கீழ்ப்பள்ளத்தில் பச்சை சிவன் இருக்கிறான், உச்சிமலை ரகசியம் இது, வெள்ளையன் வெளியேறிய பின் வெளிப்பட வேண்டும். ஓலை நறுக்குகளை வரிசை பெறலாமல் அடுக்கி காட்டுக்கொடியினால் கோர்த்து முடிச்சு போட்டு பாறை துண்டுடன் சேர்த்து இரும்பு பெட்டியினுள் வைத்தார். வெண்கல பட்டை மாட்டி பூட்டினார். டே அம்பி, இந்த இரும்பு பெட்டிய ஒரு கை போட்டு தூக்கு. வகுலா தீப்பந்தத்தை பிடித்து கொள்ள இருவருமாய் சேர்ந்து இரும்பு பெட்டியை குகைக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். உச்சி மலையின் அடிவாரம் வரை பாய்கிற காட்டாறு சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. காட்டாற்றில் இரும்பு பெட்டியை உருட்டி விட்டார்கள். அந்த இரும்பு பெட்டிதான் கொஞ்சம் கொஞ்சமாய் உருண்டு நகர்ந்து நாளடைவில் உச்சிமலை அடிவாரத்தில் இருந்த வேலுச்சாமியின் வயலில் வந்து புதைந்து கிடந்தது. வகுலா, அம்பி, 2 பேரும் என் கையை பிடிச்சுக்கோங்க. மாமா, நம்ம எங்க போக போறோம்? சுப்புடு அப்பாவியா கேட்டான். ஈஸ்வரனோட காலடிக்கு. நாகலிங்க மரத்திற்கு பக்கமாய் வந்து நின்று அதாள பாலத்தில் சிவாச்சாரியார், வகுலா, சுப்புடு மூவரும் குதித்தார்கள். பகுதி 13. நடப்பது. வேலுச்சாமி திடுக்கிட்டு நிமிர்ந்தார். மரக்கட்டையினால்
மரக்கட்டையினால் அவருடைய உச்சந்தலையில் ஓங்கி அடித்தாள் வெல்வெட். அலறியபடி கீழே விழுந்தார் வேலுச்சாமி. கிழவன் ஒளிஞ்சா யுகேத், வெல்வெட் திமிராய் சொன்னாள். வெல்வெட், நான் சுனையில குதிச்சு மரகத நடராஜர் சாமி சிலையை தேடுறேன். நீ கீழே இருக்கிற பள்ளத்துல நவபாஷான சிலை இருக்கான்னு பாரு. யுகேந்திரன் தன்னுடைய பேண்ட்டையும் சட்டையும் கலற்றினாள். முக்கால் கால் சட்டையுடன் சுனைக்குள் குதித்து மூழ்கி மூழ்கி தேடினான். மரகத நடராஜர் சிலை கையில் அகப்பட்டது. உற்சாகமானான். இதயம் துள்ளியது. ஈரம் சொட்ட சொட்ட மரகத நடராஜர் சாமி சிலையோடு சுனையை விட்டு கரையேறினான். ஓலை நறுக்கில் குறிப்பிட்டிருந்தபடி கீழ் பள்ளத்தில் இறங்கிய வெல்வெட் கையில் நவபாஷான சிவலிங்கத்தோடு வெளிப்பட்டாள். வாவ், 5,000 கோடி அதிசயம் நம்ம கைக்கு வந்துருச்சு, கூச்சலிட்டாள் வெல்வெட். ஈரத்தை துவட்டி வேறு உடைக்கு மாறினான் யுகேந்திரன். இருவரும் காருக்கு வந்தார்கள். கீழே போயிடலாம் யுகேந்த். ஆமா, கிழவன் கண்ணு முழிச்சிட்டானா சிக்கலாயிடும். அவன் எந்திரிக்க எப்படி 2 நாள் ஆயிடும். கீழே கிடந்த வேலுச்சாமியை ஒரு உதைவிட்டாள் வெல்வெட். இருவரும் காருக்குள் வந்தார்கள். காரின் பின் இருக்கையில் மரகத நடராஜர் சாமி சிலையையும் நவபாசான சிவலிங்கத்தையும் பரப்பினான் யுகேந்திரன். வெல்வெட் காரின் முன்பக்க கதவை திறந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்தாள். யுகேந்த், நீங்களும் இப்படி வந்து உட்காருங்க. யுகேந்திரனையும் அழைத்தாள். அவனும் முன்பக்கம் வந்து அமர காரை கிளப்பினாள் வெல்வெட். கார் கிளம்பியது. 10 அடிதான் நகர்ந்திருக்கும். புஷ் புஷ் புஷ். காரின் பின் இருக்கையிலிருந்து சத்தம் கேட்க, என்ன சத்தம் அது? யுகேந்திரன் அமர்ந்த இடத்திலிருந்து முகத்தை மட்டும் திரும்பி பார்த்தான். காரின் பின் இருக்கையில் படம் எடுத்த நிலையில் ஒரு பாம்பு. நல்ல வாலிப்பான கருநாகம். முரம் மாதிரி படம். வெல்வெட், பாம்பு. காருக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சு? வெல்வெட் குழம்ப அவளுடைய கால்களுக்கு கிளையும் ஏதோ நெளிவது போல உணர்ந்தாள். அச்சமாய் குனிந்தாள். அங்கேயும் ஒரு பாம்பு. தாம்பு கயிறு மாதிரி நெளிந்தது. ஐயோ பாம்பு யுகேந்த். முகம் வெளிரி அலறினாள். ஸ்டேரிங்கை பற்றி இருந்த கைகளை விடுவித்தாள். பின் இருக்கையில் இருந்த பாம்பு சீற்றமாய் தலையை உயர்த்தி யுகேந்திரனின் நெத்தியில் கொத்த கார் பேலன்ஸை இழந்திருந்தது. வெல்வெட்டின் கால் பாதங்களின் கீழே நெளிந்தபடி கிடந்த பாம்பு தீண்டியது. ஆ, இருவரும் அலறினார்கள். கார் நிலை தடுமாறி வேகமாய் ஓடி அந்த நாகலிங்க மரத்தின் மீது மோதியது. டொம். திடுக்கிட்டு கண்களை திறந்தார் வேலுச்சாமி. மெல்ல எழுந்தமர்ந்தார். நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. அந்த ஆளும் அந்த பொண்ணும் தப்பானவங்க. மரகத நடராஜர் சாமியையும் நவபாசான சிவலிங்கத்தையும் திருடிட்டு போயிருப்பாங்களோ? விசுக்கென எழுந்து நின்றார். நாகலிங்க மரத்தில் மோதி நின்ற கார் தெரிந்தது. அருகில் ஓடினார். வெல்வெட்டும் யுகேந்திரனும் உயிரற்ற சடலங்களாய் காருக்குள் கிடந்தார்கள். காரின் பின் கதவு சட்டென திறந்தது. மரகத நடராஜர் சாமி சிலையையும் நவபாசான சிவலிங்கமும் கண்களில் பட்டது. பரவசம் மிளிர அவைகளை தொட்டு கும்பிட்டார். கண்களில் நீர் சிந்தியது. இதயம் சந்தோஷத்தில் பொங்கியது. இருகரம் கூப்பி வணங்கினார். இவைகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கணும். மறுபடியும் உச்சிமலை நடராஜர் கோவிலை புதுப்பிச்சு இதை முறைப்படி பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும். உச்சிமலை திரும்பவும் உயிர் பெறணும். அந்த விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள் 2ஐயும் தூக்கியபடி பெருமிதமாய் கம்பீரமாய் சந்தோஷமாய் உச்சி மலையை விட்டு இறங்கத் தொடங்கினார். முடிந்தது. இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து வர்ற வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.